வணக்கம். இப்போது இந்த ஜோதிடத்தில் 12 ராசி மேசம் முதல் மீனம் வரை இப்போ நாம் முக்கியமாக பார்க்குறது என்ன பார்க்குறோம் அப்படின்னா, லக்னத்தில் இந்த 9 கிரகங்கள் 12 ராசியில் 9 கிரகங்கள் லக்னத்தில் உடனிருந்தால் ஜாதகர்களுடைய குணநிலை மனநிலை எவ்வாறு இருக்கும், எப்படி இருப்பார் அப்படிங்கிறத ஒரு ஆய்வு இது. சரி, இப்போ இந்த மேச ராசி முதல் ராசி அப்படின்னா மேசராசியில் ஆரம்பித்து மீன ராசி வரைக்கும். அப்போ ராசியில் சூரியன் லக்னத்தில் இருக்கார். அப்போ சூரியன் லக்னத்தில் இருந்தால் ஜாதகருடைய மனநிலை எவ்வாறு இருக்கும்? இப்போ அதாவது சூரியன் ஆத்ம காரகர், வேகம், நெருப்பு, ஸ்பீடு, அடக்குமுறை, அடக்கும் தன்மை, அதிகாரம், அரசியல், அரசு, இது எல்லாம் நிறையா சொல்லிகிட்டே போகலாம். அப்போ இந்த மாதிரி லக்னத்தில் சூரியன் இருந்தால் அதாவது அடக்கி பழக்கம், அடங்கி பழக்கம் அல்ல. ரெண்டாவது அதிகாரம் இருக்கும், சில அட்ஜஸ்ட்மெண்ட்டெல்லாம் வராது. இது ஏன்னா ஒரு வேலையை செய்ய அதிகாரம் அப்படின்னா ஒரு வேலையை சொல்கிறது, ஒரு ஆட்களை வைத்து வேலை வாங்குவது, ஒரு அரசியல் அந்த மாதிரி இது, ஒரு வேறு ஏதாவது இந்த மாதிரி ஒரு பஞ்சாயத்து, இப்படி ஏதாவது கூட்டாக ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி ஏதாவது எடுத்து அரசு சார்ந்த நிலையில் இந்த அரசு சார்ந்த நிலை, அதாவது அண்டர்டேக்கிங், இந்த மாதிரி சம்மந்தப்படக்கூடிய ஒரு விஷயங்கள் இப்படி எடுத்துக்கிட்டு அரசு அதிகாரிகளோடு, அரசு அலுவலர்கள், அடுத்து அரசியல் அமைப்பு சார்ந்த நிலை, இந்த மாதிரி சில விஷயங்களுடைய தொடர்பு, அரசு சார்ந்த நிலை, அதிகார பீடம், இந்த மாதிரியெல்லாம் இருக்கும், அடக்குமுறை, இப்படியெல்லாம் இருக்கும். இப்போ தான் என்ன சொல்கிறார்களோ, நாம் என்ன சொல்கிறோமோ அதுதான் கரெக்டு. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் கேட்கணும். அப்போ அதிகாரம் எப்பயுமே அவங்க கையில் எப்பயுமே மேலோங்கி நிற்கும். இப்போ இந்த லக்னத்தில் சூரியன் இருக்கிறவங்க எப்பயுமே தன்மானத்தை இழக்கக்கூடாது, தன்மானம் இழந்து வாழ மாட்டார்கள். இப்போ தன்மானம் இழக்கக்கூடாது. அப்போ எப்பயுமே பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஒரு கருத்து உயரியவாக மேலே ஒரு பாயிண்ட் மேலோங்கி இருக்கிற மாதிரியே இருக்கும். அப்போ அதாவது இறங்கி போக மாட்டாங்க, எப்பயுமே ஏறி போய் பழக்கம், அதிகாரம் பண்ணி பழக்கம். அப்போ இந்த மாதிரி இருக்கும். இப்போ சொன்னது அப்படிங்கிறது சொல் அப்படிங்கிற சத்திய வாக்குன்னு சொல்லுவாங்க. சொல்லுக்கு அரிச்சந்திரன் அப்படின்னா சொன்ன வார்த்தையை காப்பாற்றக்கூடிய ஒரு ஆதமக்கா. அதாவது அவர் எப்பயுமே பார்த்திங்கன்னா உயிர், அந்த உயிரை ஒரு ஜனனம் என்பது ஒரு குழந்தை பிறந்தால் கூட அந்த குழந்தைக்கு உயிரோட்டம், அந்த சிம்டம்ஸை கொடுக்கக்கூடியவர் அவர் தான், ஆதவன் தான், சூரிய பகவான் தான். அதனால தான் லக்னத்தில் சூரியன் இருந்தால் இவர்களுடைய மனநிலையெல்லாம் இப்படி இருக்கும். அடுத்தவங்களுக்கு வாங்கி கொடுக்கறது, செஞ்சு கொடுக்கறது, ஒரு சம்பளம், இந்த மாதிரி அதிகாரம், ஆட்களை வைத்து அதிகாரம் செய்வது, கான்ட்ராக்ட் செய்கிறது. இப்போ தனியாக ஒரு தொழிலை எடுத்து ஒரு மேனேஜ்மெண்ட்டுன்னா ஒரு தனியாக ஒரு மில்லு நிர்வாகம், இந்த மாதிரி ஒரு இதை தனியாக எடுத்துக்கிட்டு வேலையாட்களை வைத்து வேலை செய்வது, அதிகாரம் பண்ணுவது. சில பஞ்சாயத்து ஊரில் பார்த்திங்கன்னா தலைமை தாங்கி நடத்துவது, சில பொறுப்புகள் ஏற்று, நல்ல பொறுப்புகள், பெரிய பொறுப்புகள், இதை ஏற்று தலைமை ஏற்று நடத்துவது, இப்படியெல்லாம் சில விஷயங்கள் எல்லாம் அடக்குமுறை அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த லக்னத்தில் சூரியன் இருந்தால் இப்படி தான் இருக்கும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதுக்கு தகுந்தாற் போல் தன்னை மாற்றிக்கொண்டு அப்படி போகணும். இப்படி இருந்தால் இப்படி இருக்கும். அப்போ அவங்க சுய ஜாதகம் பார்த்தா தெரியும். நம்மளுக்கு லக்னத்தில் எந்த கிரகங்கள் எதுவும் இல்லையா, லக்னம் சுத்தமாக இருக்கா என்னங்கிறது அந்தந்த சுய ஜாதகம் பார்க்கும்போது தெரிஞ்சிடும். அப்போ சூரியன் லக்னத்தில் இருந்தால் இப்படி தான் 12 ராசியிலும், அதாவது இந்த சூரியன் லக்னத்தில் இருந்தால் இவர்களுடைய மனோநிலை எப்பயுமே பார்த்திங்கன்னா உயர்வாகவே இருக்கும், பெருந்தன்மையை காட்டும். நான் எனது
நான் சொல்வது அதிகாரம், இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து இந்த அதாவது எப்பயுமே பார்த்திங்கன்னா அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வராது. அதிகார பீடம் இருக்கும். நான் என்ற ஒரு வார்த்தைகள் வந்து எனது, நான், என்னுடைய இது, என்னுடைய பேச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க பேச்சு மட்டும்தான் கேட்கணும், செவி கொடுத்து கேட்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள்லாம் எதுக்கு லாய்க்கல அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால் இந்த லக்கணத்தில் சூரியன் இருக்கிற ஆண் பெண் இருபாலாருமே இவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா அடங்கி போக மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு அடக்கி போகிற பழக்கமுடையவர்கள். அந்த ஜாதகமே வந்து முரண்பாடான ஒரு ஜாதகமாக இருக்கும். அதனால் நீதி, நேர்மை, சத்தியம், தர்மம் அப்படிங்கிற மாதிரி இவங்கெல்லாம் வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க. இவர்களெல்லாம் பிறருக்காகவே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். தனக்குன்னு ஒரு கட்டத்தை தக்க வைத்து வாழக்கூடிய ஒரு அமைப்புகள் பெரும்பாலும் வந்து அதிகாரம். என்ன நான் பெருமையாக சொல்லணும், அதாவது நான் பரவாயில்ல அப்படின்னா இவர்கள் நான் பரவாயில்ல, அருமை, சூப்பராக பண்ணுறீங்க, நல்லா பண்ணுறீங்க, நீங்கள் தான் இதை வாங்கி கொடுத்தீங்க, நீங்கள் தான் இதை செஞ்சு கொடுத்தீங்க, உங்களால் தான் எங்களுக்கு வாழ்க்கை, உங்களால் தான் எங்கள் ஊர் நல்லா இருக்குது, உங்களால் தான் எங்கள் குடும்பம் நல்லா இருக்குது, நீங்கள் தான் வாழ வச்ச தெய்வம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா எங்களாம் ஃபைனான்ஸு, அரசியல், இது மாதிரி வந்து பணம் அதை கொடுக்கறது வாங்கிறது, இந்த மாதிரி வந்து மண், மனை, பூமி, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்ஸு இந்த மாதிரி எடுத்து நடத்துறது, இந்த சம்மந்தப்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம், அதாவது அரசியல் வந்து முன்னோடியாக இருப்பார்கள் இவர்களெல்லாம். அதனால் இந்த அதிகார பீடம் என்பது எல்லாமே இந்த லக்கணத்தில் சூரியன் இருப்பவர்கள் எல்லாம் இப்படித்தான் இருப்பார்கள். அடுத்தபடியாக நாம் வந்து பார்ப்பது வந்து இந்த சந்திரன். இப்போ இந்த லக்கணத்தில் வந்து சந்திரன் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். இப்போ லக்கணத்தில் வந்து சந்திரன் யார்? சந்திரன் வந்து தாய் கிரகம். அதாவது மனோவசிய காரகனாகிய சந்திரன். ஒரு மனோநிலையை தெளிவாக அறிந்து புரிந்து திட்டமிடுதல், அதுக்குண்டான மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்தை வந்து ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு இறங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதனால் பிறர் மனதை ஈர்த்து கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு பவர், அதுதான் சந்திரனுடைய வேலை. ஆக இந்த சந்திரனுங்கிறது இன்னொன்று தாய் ஸ்தானம்னு சொல்லுவாங்க. தகப்பன் ஸ்தானம் சூரியன், தாய் ஸ்தானம் சந்திரன். அப்போ இந்த தாய்மைன்னு சொல்கிறது அப்போ சந்திரன் தான். அப்போ சந்திரன் வந்து ஒரு முக்கியமான இது, எல்லாத்தையும் கவர் பண்ணக்கூடிய ஒரு இது, ஈர்ப்பு நிலை கொண்டவர். இப்போ சந்திரன் லக்கணத்திலேருந்து சொந்த வீடு கட்டுவாங்க, சொந்த மனை, சொந்த வீடு, இந்த மாதிரி நல்ல யோக வாய்ப்பெல்லாம் இருக்கும். கம்ப்யூட்டரு, அதே மாதிரி அறுவை சிகிச்சை, இந்த மாதிரி வந்து மேலோங்கிய இது டீச்சிங் லைனில் வந்து மேலோங்கி கம்ப்யூட்டரு, சாஃப்ட்வேரு, இந்த மாதிரி வந்து சிந்தனை சிற்பி, ஒரு ஆர்ட்ஸ் மைண்டு, இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் லக்கணத்தில் சந்திரன் இருக்கிறவங்க வந்து எந்த சூழ்நிலையிலையும் ஒரு சொந்த மனை இடத்த வாங்கி ஒரு கரையம் பண்ணி ஒரு சொந்த மனை கட்டி அதில் வந்து கிரக பிரவேசம் பண்ணி அதில் சந்தோஷமான ஒரு காலங்களையெல்லாம் சொந்த இடத்த வாங்கி அந்த சொந்த மனை கட்டி அதில் குடியிருக்கக்கூடிய ஒரு யோக வாய்ப்பெல்லாம் லக்கணத்தில் சந்திரன் இருப்பவர்கள் நிச்சயமாக அனைத்து ஜாதகர்களும் இந்த லக்கணத்தில் சந்திரன் வந்து உச்சம் பெற்றால் இன்னும் நம்பர் 1 டாப்பாக இருக்கும். அதில் வந்து நீச்ச உச்ச பங்க யோகம். அப்போ உச்ச ராஜயோக, அதாவது ராஜபங்க யோகம்னு இருக்குது. அப்போ என்ன ஆகுனா மைனஸ் ஆர் ப்ளஸ்ஸு, ப்ளஸ்ஸு இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸு, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு அப்படிங்கிற மாதிரி சந்திரன் வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலும் லக்கணத்தில் சந்திரன் இருந்தால் நிச்சயமாக அவர் உச்சம் பெற்று இருந்தால் இன்னும் டாப்பாக இருக்கும். ஆக மொத்தம் இந்த சந்திரன் இருந்தால் பிறர் மனதை ஈர்ந்து கவனித்து இழுத்து அந்த மனசை புரிஞ்சுக்கிட்டு பேசக்கூடிய ஆளுங்க சந்திரன் லக்கணத்தில் இருந்தால் சொந்தமாக, அதாவது என்னென்னா எப்பயுமே வந்து மனை, அதாவது பூர்வீகம் அல்லாது மாற்று இடம்னா பூர்வீகம் இல்லாத ஒரு சொந்த இடத்த தனக்குன்னு ஒரு இடத்த வந்து கரையம் பண்ணி, ஆக அந்த இடத்துல ஒரு மனை வீடு கட்டி அதில் வந்து பார்த்திங்கன்னா காரு வண்டி வசதி வாய்ப்போடு வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு உள்ள ஒரு நபர்கள். அதே மாதிரி வந்து இந்த மெடிசன் சம்மந்தப்படக்கூடிய ஒரு வாய்ப்பில் வந்து ஹார்ட்டு, இருதயம் சம்மந்தப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஆராய்ச்சி திறன் பொருந்தியவர், பிறர் மனதை வந்து புண்படாமல் கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு பவர் லக்கணத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம். அதே மாதிரி அறுவை சிகிச்சை, டாக்டரேட்டு, இந்த மாதிரி வந்து பெரிய ஒரு நல்ல லைன் படிப்பு, அதே மாதிரி கம்ப்யூட்டர் சம்மந்தப்படுறது, அடுத்து அறுவை சிகிச்சை, இருதயம் ஸ்பெஷலிஸ்ட்டு, அதே மாதிரி இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் வந்து கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு பேச்சாற்றல் கொண்டவர்கள், அமைதியான ஒரு உள்ளம், அமைதியான ஒரு சூழ்நிலையில் ஆட மாட்டாங்க, அதிகாரம் பண்ண மாட்டாங்க, சத்தம் போட மாட்டாங்க, ரொம்ப அமைதியாக பொறுமையாக பிறர் மனதை கவனித்து ஈர்த்து
அதை புரிந்து கொண்டு அவர்களுக்கு என்ன தேவை என்பதை புரிந்து கொடுக்கக்கூடிய ஒரு நபர்கள்தான் இந்த லக்கணத்தில் சந்திரன் இருந்தால். இந்த ஜாதகர்கள் ஆண் பெண் இருபாலும் இப்படித்தான் இருப்பார்கள். அவர்களுடைய செயல்பாடு ஜெயிப்பது, பிறர் மனதை கவர்வது, இழுப்பது. ஆக எந்த ஒரு சூழ்நிலையிலும் இந்த மாதிரி லக்கணத்தில் சந்திரன் இருக்கக்கூடியது தாய்மை உணர்வோடு, சந்திரன் பிறர் மனதை இழுக்கக்கூடிய ஒரு பவரோடு, புரிந்து பேசக்கூடிய ஒரு பவரோடு, ஜெயிக்கக்கூடிய ஒரு பவரோடு சந்திரன் அதாவது லக்கணத்தில் சந்திரன் இருந்தாவே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பார்த்திங்கன்னா எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியமே. ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லா பவரும் அவர்கிட்ட உண்டு. அதனால் இந்த சந்திரனே அவர் தான் சந்திரன் கடகராசி அப்படின்னா கடகராசிக்கு ராசி அதிபதி, கடகராசிக்கு சொந்தக்காரர், மாரக ராசிக்கு சொந்தக்காரர், கடகராசிக்கு சொந்தக்காரர் இந்த சந்திரன். அப்போ இந்த சந்திரன் லக்கணத்தில் இருந்தால் இவர் என்ன பண்ணுவார், உருவாக்கக்கூடிய வல்லமையும் உண்டு, அழிக்கக்கூடிய வல்லமையும் உண்டு. ஆக புதிய ஒரு அணுகுமுறையில் புதிய ஒரு ஆராய்ச்சி திறன் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு திறனும் உண்டு. அதே மாதிரி சயின்டிஸ்ட் இப்படியெல்லாம் இருப்பாங்க. புது புது ஆராய்ச்சிகள் எல்லாம் இதெல்லாம் லக்கணத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் நிச்சயமாக இருப்பார். பிறர் மனதை புண்படுத்தக்கூடிய ஒரு நபர்களாக இருக்க மாட்டார்கள். அதாவது பிறர் மனதை புரிந்து கொண்டு பொறுமையாக நிதானமாக சில ஏற்ற இறக்கம் இதையெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் லக்கணத்தில் சந்திரன் இருந்தால் இவர்கள் இந்த ஏற்ற இறக்கங்களும் உடன் பிறந்தவை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அது பிறக்கும்போதே லக்கணத்தில் சந்திரன், அப்போ லக்கணத்தோட சந்திரன் லக்கணத்தில் சந்திரன் இருந்தால் அந்த ஜாதகம் கடைசி வரைக்கும் லக்கணத்தில் இருக்கிற சந்திரன்லாம் மாறாது. சந்திரன் லக்கணத்தில் இருந்தார்னா அவரோட குணாதிசயங்கள் கடைசி வரைக்கும் அவர் அப்படி தான் இருக்கும், லைஃப் லாங். அப்போ அந்த ஜாதகம், அதாவது சுய ஜாதகத்தின் பேரில் தான் அவர் நீச்சமாக இருக்காரா, உச்சமாக இருக்காரா, பங்கமாக இருக்காரா, யாருடைய சப்லாட்டில் இருக்கார், யாருடைய நட்சத்திராதிபதி, உபநட்சத்திராதிபதி எதில் இருக்காருன்னு பற்றி நம்ம அதை பற்றி பேச முடியும் சுய ஜாதகத்தில். நான் இப்போ எடுத்துக்கிட்ட கான்செப்ட் லக்கணத்தில் கிரகங்கள், இந்த 9 கிரகங்கள் இருந்தால், இப்போ ரெண்டாவது அதாவது இந்த சந்திரன் லக்கணத்தில் இருந்தால் இவங்கெல்லாம் இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அடுத்தடுத்து சில விஷயங்கள் செய்யக்கூடிய ஒரு சூழல் அடுத்தது ஜெயிக்கக்கூடிய ஒரு சூழலை எப்படி உருவாக்குறது, எப்படி நாம் நடந்துக்கிட்டால் அது நம்மளுக்கு அதாவது பாதக சாதகம். அப்போ பாதகம் நீங்கி சாதகமான பலன்கள் எல்லாம் நமக்கு கொடுக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த லக்கணத்தில் கிரகங்கள், இந்த கிரகங்கள் இருந்தால் எப்படி இருக்கும் என்பதை இதை உங்களுக்கு இதை கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு இதை சொல்கிறோம். அப்போ இந்த லக்கணத்தில் சந்திரன் அப்படிங்கிறவர் இவ்வளோ ஒரு அருமையான ஒரு கிரகம், சுப கிரகம், சிறப்பான கிரகம். அதே மாதிரி பாதக சாதக கிரகங்கள் ஆக மாரகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான அந்த கிரகம் சந்திரன். அப்போ சந்திரன் லக்கணத்தில் இருக்கும்போது பயம் இல்லை, ஜெயம்தான் அப்படிங்கிறத ஒரு மனசில் வச்சுக்கிட்டு செயல்படலாம். அப்போ எப்பயுமே புரிஞ்சுக்கலாம், லக்கணத்தில் சந்திரன் இருக்குது, அப்போ தப்பு தவறாக இவங்க இருக்க மாட்டாங்க, நாணய நம்பிக்கையாக இருப்பாங்க, ஒழுக்கமாக இருப்பாங்க, ஜெயிக்க பிறந்தவங்க, நல்ல படிப்பு அறிவு இருக்கும், சயின்டிஸ்ட் ஆராய்ச்சி திறன் இருக்கும், இதெல்லாம் அறிவாளியாக இருப்பார்கள். ஆக சொல்கிறாங்க இல்லையா, இப்போ கவுட்டியாக வேலை செய்தியா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இவங்களுக்கெல்லாம் வரும், கலர் கலராக வரும். இந்த மாதிரிலாம் வேலை செய்யக்கூடிய, ஆனால் ரொம்ப அமைதியாக பொறுமையாக நின்று யோசித்து பொறுமையாக ஜெயிக்கக்கூடிய ஒரு நபர்கள் இவர்கள் லக்கணத்தில் சந்திரன் இருந்தால். ஆக ஒரு மேன்மையான ஒரு சூழலில் மேன்மையான ஒரு வாழ்க்கை, மேன்மையான ஒரு ஜோடி, அப்போ அந்த மேன்மையான ஒரு உடன் இருப்பவர்கள் லைஃப் பார்ட்னர் அமைவது கூட இவர்களுக்கு லக்கணத்தில் சந்திரன் இருக்கிறவங்களுக்கு இந்த 7ஆம் அதிபதி கூட பார்த்திங்கன்னா சிறப்பாக அமையும். நல்ல ஒரு மனையாள், ஆக நல்ல ஒரு அதாவது 7ஆம் இடம் அப்படின்னா லைஃப் பார்ட்னர் பொருந்துவது கூட இந்த லக்கணத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அருமையான ஒரு வாய்ப்பு. பிரைட்டாக கலராக நல்ல நினைக்கிற மாதிரி ஒரு குவாலிஃபிகேஷன், ஒரு தரம் தகுதி, இதுக்குள்ளே ஒரு அமைப்பு அப்படிங்கிற மாதிரி இந்த லக்கணத்தில் சந்திரன் இருக்கிறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக் இந்த மாதிரியெல்லாம் சில வாய்ப்புகள் தேடி வரும். சமயத்தை பக்குவமாக பயன்படுத்தி இவர்களெல்லாம் மேலோங்கி, ஆக இந்த நவகிரகம் அப்படிங்கிற தோத்திரம் சந்திர பகவானுடைய தோத்திரம். ஆக இந்த நவகிரகம் வழிபாடு
அப்போ இந்த சந்திரனை மேலும் மேலும் அவருடைய ஸ்லோகத்தை உச்சரித்தாலே அப்போ அந்த சந்திரனுக்கு உண்டானது அப்படிங்கிறது வந்து சில விஷயங்கள் எல்லாம் கரெக்டாக இதெல்லாம் முறையாக செஞ்சுட்டு இருந்தால் போதும். ஆக தான தர்மம், எறும்பு, இந்த மாதிரி சில காரியங்கள் தான தர்மம் செய்வது. அதே மாதிரி வந்து லக்னத்தில் சந்திரன் இருக்கிற நபர்கள் எல்லாம் முடிந்த அளவு வந்து இந்த சித்தர்கள் வழிபாடு, அதாவது இந்த எறும்புக்கு எறும்பு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, எறும்பு, காக்கை, குருவிகள், இதுக்கெல்லாம் வந்து உணவளிப்பது மிக மிக சிறப்பு. இப்படி உணவளித்தால் இவர்கள் இந்த லக்கணத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் இன்னும் 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 அடுத்து மேன்மைக்கு வரக்கூடிய காலங்கள் எல்லாம் நிச்சயமாக இருக்கும். இதை புரிந்து அறிந்து நிதானமாக செயல்படக்கூடிய ஒரு நபர்கள் தான் இவர்கள். இருந்தாலும் இது வந்து ஒரு கருத்து உங்களுக்கு. அதனால் இதை புரிந்து நடந்தால் இன்னும் அடுத்து வெற்றிப்படி தொட்டுக்கிட்டே இருக்கலாம். அதனால் நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த லக்கணத்தில் வந்து டோட்டலாக பார்த்திங்கன்னா இந்த சந்திரன் இருக்கிறது நம்ம பார்த்தோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா லக்கணத்தில் வந்து செவ்வாய். இப்போ இந்த லக்கணத்தில் செவ்வாய் இருந்தால் எப்படி இருக்கும் அதை வந்து பார்ப்போம். லக்கணத்தில் செவ்வாய் இருக்குது அப்படின்னா செவ்வாய் வந்து மண், மனை, பூமி, சகோதர இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு இடம். ஆக அப்போ அதாவது செவ்வாய் 9, அதாவது இந்த 9வது எண்ணெய் உடையவர் செவ்வாய். சிகப்பு, இரத்தம், வேகம், கோபம், வெறித்தனமான ஒரு வேகம், ஈர்ப்பு, வசியம், காந்தம், லவ்ஸு, இது எல்லாம் நிறையா எடுத்துக்கலாங்க. இப்படியெல்லாம் வச்சுக்கலாம். அப்போ லக்கணத்தில் செவ்வாய் இருந்தால், இப்போ லக்கணத்தில் செவ்வாய் இருந்தால் இப்படி தான் இருக்கும். அப்போ லக்கணத்தில் வந்து செவ்வாய் இருந்தால் அப்போ வந்து ஈர்ப்பு நிலை இருக்கும், வசிய நிலை இருக்கும். அதே மாதிரி லவ்ஸ் லைன் இந்த மாதிரி வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்கும். அதிவேகமாக கோபம் வரும். அப்போ லக்கணத்தில் வந்து செவ்வாய் இருந்தால் இப்படி அந்த வேகம், கோபம் இருக்கும். அந்த ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா அந்த லவ் மோட்டிவ்க்கு போகிறது வந்து செவ்வாயோடு சுக்கிரன் சேர்ந்து நின்றால் ஒன்லி லவ்ஸ் அதிகமாக இருக்கும், ஈர்ப்பு நிலை அதிகமாக இருக்கும், காதல் திருமணம் அதிகமாக இருக்கும். அப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஈர்ப்பு அப்படிங்கிறத ஒரு நிலையை குறிக்கக்கூடியதான் செவ்வாய். உடன் சுக்கிரன் சேர்ந்து நிற்கும்போது இப்படி வந்துடும். ஆக செவ்வாய் லக்கணத்தில் நின்னால் ஆக வேகம் இருக்கும், கோபம் இருக்கும், இதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஆக வெறித்தனமான கோபமெல்லாம் கூட இருக்கும், பிடிவாதம் இருக்கும். அதே மாதிரி வந்து நான் சொல்கிறது தான் கரெக்டு, எனக்கு தான் கரெக்டு, நான் சொல்கிறது சரிதான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதேமாதிரி சகோதர ஸ்தானம் அப்படின்னா உடன் பிறந்தவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது இவர்கள் சொல்வதை அவர்கள் கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். இப்போ லக்கணத்தில் செவ்வாய் இருக்கிற ஆளுங்க, அப்போ அவர்கள் சகோதரி, சகோதரர், இந்த மாதிரி ஒரு ஸ்தானம் இருக்குது அப்படின்னா இவங்க சொல்லுக்கு அவங்க அடிபணிஞ்சால் ஓகே பரவாயில்ல அப்படின்றவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீ முன்னெல்லாம் நல்லா இருந்து இப்போ வர நீ லாய்க்கலன்றவாங்க. ஆக அந்த வேகம் இருக்கும், பிடிவாதம் இயற்கையாகவே இருக்கும். அதனால் இவர்களுக்கெல்லாம் இந்த லக்கணத்தில் செவ்வாய் இருக்கும் நபர்கள் எல்லாம் கொஞ்சம் அதையெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் கவனித்து இந்த வேகத்தை கண்ட்ரோல் பண்ணணும், கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும். வெறித்தனமான ஒரு வேகம் இருக்கும். அதான் சொல்கிறாங்க இல்லையா, இதெல்லாம் இந்த அது வேகத்தில் என்ன பண்ணுறோம்னு தெரியாது பண்ணிட்டுங்க அப்படின்னா இப்போ செருப்பில் அடிச்சுவிட்டு கருப்பட்டி கையில் கொடுக்குறது அப்படிங்கிறது, இப்படியெல்லாம் சொல்கிறதுக்கூடியான ஒரு வாய்ப்பு. இந்த லக்கணத்தில் செவ்வாய் இருந்தால் கோபம் வந்து விடும், திடீர்னு கோபம் வரும். சொல்கிறாங்களே மூக்குக்கு மேலே கோபம் வருதுடா உனக்கு அப்படிங்கிறாங்கல்ல, இந்த மூக்குக்கு மேலே கோபம் வரும் அப்படிங்கிறது வந்து இந்த லக்கணத்தில் செவ்வாய் இருந்தாலே இதெல்லாம் வந்துடும். ஆனால் இவர்களெல்லாம் மண், பூமி, மனை இப்படி வாங்கி கிரைம் பண்ணுவாங்க. ஒரு சொந்த மனை கட்டுவாங்க, சொந்த வீடு யோகம் இருக்கும், அதாவது வாகன யோகம், மனை யோகம், ஏதாவது பூர்வீகம் அல்லாது மாற்று இடம். ரொம்ப காலமாக நான் போராடிக்கிட்டே இருக்கிறேன்ப்பா, ரொம்ப இதை வாங்கியே ஆகணும், ஒரு வீடு கட்டியே ஆகணும், ஒரு செஞ்சே ஆகணும், ஒரு வைராக்கியம், வெறி, இதெல்லாம் இருக்கும். சகோதரர்களிடையே அடிக்கடி சில பூசல்கள் எல்லாம் வந்து போகும். ஆக இந்த லக்கணத்தில் செவ்வாய் இருப்பவர்கள் எல்லாம் அதையும் கவனித்து சில விஷயங்களை வந்து ஏற்ற இறக்கம் தேவை. உங்களிடையே இருக்கக்கூடிய கோபதாபங்களை குறைத்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக லக்கணத்தில் செவ்வாய் இருந்தால் இந்த வேகமும் கோபமும் இருக்கும், ஆசை அதிகமாக இருக்கும். அதனால் இந்த ஆசையே அறவாகவே துன்பத்துக்கு காரணமாக கூட போகும். அதுவும் ஒரு விஷயம் இருக்கும். இந்த மாதிரி லக்கணத்தில் செவ்வாய் இருக்கிறவங்க கொஞ்சம் அதிவேகமாக போயிட்டாங்கன்னா, நான் கொஞ்சம் தெரியாத வேகமாக வந்துட்டேங்க அப்படின்னா, ரொம்ப அதிவேகமாக போனால் என்ன பண்ணும், கீழே தள்ளிவிடும். அப்போ ரொம்ப கோவப்பட்டால் என்ன பண்ணும், குடும்பமே இருக்காது. அப்போ என்ன பண்ண, ரொம்ப கோவப்பட்டால் என்ன பண்ணும், சகோதர ஸ்தானம் ஓடி போயிடுவாங்க. அப்போ தனிமையாயிருவீங்க, அனாதை ஆயிடுவீங்க. அப்போ வந்து யாருமே இருக்க மாட்டாங்க உங்கள்கிட்ட. அப்போ எப்படின்னா நம்ம கடைசி கால வாழ்க்கை அப்படிங்கிறது கவனிக்கிறது கூட நமக்குன்னு ஒரு 4 பேர் வேணும்.
செத்தா கெட்டா அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தியா, அது கூட ஒரு 4 பேர் வேணும். எல்லாமே வந்து எடுத்தஞ்சு பேசிட்டோம்னா எல்லாருமே ஓடிடுவாங்க. அப்போ அது கூட நம்மளுக்குன்னு வந்து ஒரு 4 பேர் நம்மளுக்கு வேணும். ஆக எப்போதும் உதவிக்கரம் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக மனசில் வந்து வச்சுக்கிட்டு, இந்த லக்னத்தில் செவ்வாய் இருக்கிறவங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அந்த வேகத்தையும் கோபத்தையும் பாராட்டாமல் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அகிம்சா வழியில் சென்று ஓரளவுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், நிச்சயமாக முடியாது. லக்னத்தில் செவ்வாய் இருக்கிறவங்க நிச்சயமாக வந்து அடங்கவும் மாட்டாங்க, அட்ஜஸ்ட் பண்ணவும் மாட்டாங்க, இறங்கவும் மாட்டாங்க. ஆக எந்த சூழ்நிலையும் கோபமும் அடங்காது. ஆனால் இருந்தாலும் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா 2 வேலையாக செய்வாங்க. தும்பு விட்டுட்டு வாழை பிடிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் இந்த லக்னத்தில் செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் பொருந்தும். அதனால் இந்த லக்னத்தில் செவ்வாய் இருக்கக்கூடிய ஆண் பெண் இருபாலாரும் சிறியவர் முதல் பெரியவர் வரை ஆக இந்த அதிகார பீடம் சில இடத்திற்கு தகுந்தாற்போல் அட்ஜஸ்ட்மெண்ட்டு தேவை. இதையெல்லாம் புரிந்து கொண்டு செயல்பட்டால் நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி பெற ஒரு நல்ல அருமையான அமோக வாய்ப்பாக இருக்கும் இந்த லக்னத்தில் செவ்வாய் இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் எல்லாம். அடுத்தபடியாக இந்த லக்னத்தில் வந்து ராகு இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஆக இந்த லக்னத்தில் ராகுங்கிறவர் யார்? ராகு. அப்போ ராகு பலசாலி, தைரியசாலி, வீரியசாலி. அதாவது எப்பயுமே பார்த்தீங்கன்னா அவரும் அடங்காதவர். ஆக நிறைய அள்ளி கொடுப்பவர் ராகு. எந்த ஒரு விஷயம் முடியல அப்படின்னிங்கன்னா, எந்த ஒரு விஷயம் யாராவது முடியல அப்படின்னு சொல்லி விட்டுட்டு வந்துட்டாங்கன்னா, இந்த லக்னத்தில் ராகு இருக்கிற ஆளுங்களை கரெக்டாக கவனிங்க. இப்போ இது இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா, லக்னத்தில் ராகுவோ கேதுவோ இருந்தால், அப்போ லக்னத்தில் ராகுவோ கேதுவோ இப்படி இருந்ததுன்னா என்னென்னா, பலசாலிகள், தைரியசாலிகள், வீரியசாலிகள், திறமைசாலிகள் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் லக்னத்தில் ராகு இருக்கிற ஆளுங்கள்லாம். அதில் இந்த லக்னத்தில் ராகு கேது இப்படி வந்தாலும் இப்போ ஜாதக ரீதியாக சுய ஜாதகத்தில் அதுக்கு என்ன பேர்? நாகதோஷம், கலசர தோஷம், தாரதோஷம், மாங்கல்ய தோஷம், லேட் மேரேஜ், இருதார யோகம் இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். ஆக கவனி, திருமணம், லைஃப் பார்ட்னர், சோடி சேர்த்துவது, இது எல்லா விஷயத்தையும் கவனிக்க வேண்டிய ஒரு கிரகம் ராகு. ஆக லக்னத்தில் ராகு இருந்தால் இதையும் கவனிக்க வேண்டும். ஆக இவர் என்ன பண்ணுவார்? லக்னத்தில் ராகு இருந்தால், இப்போ ராகு லக்னத்தில் வந்ததுன்னா அப்போ என்ன ஆகும்? 7ஆம் இடம். இப்போ லக்னத்தில் ராகு வருது அப்படின்னா 7ஆம் இடத்துல கேது உட்காந்துருக்கும். அப்போ 7ங்கிறது யார்? லைஃப் பார்ட்னர். அப்போ லக்னத்தில் ராகு நின்றால் தைரியம், வீரியம், தன்னம்பிக்கை, அதாவது உயர்வான எண்ணங்கள், அடக்குமுறை, முடியும் பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தைரிய குணம், தைரியசாலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு லக்னத்தில் ராகு இருந்தால். ஆனால் லக்னத்தில் ராகு இருந்தால் அப்போ அந்த 7ஆம் இடங்கிறது லைஃப் பார்ட்னர், அந்த இடத்துல கேது இருக்கும். அப்போ அந்த பார்வைங்கிறது ராகுனுடைய பார்வையும் அங்கே கேது 7ஆம் இடத்தையும் போய் அங்கே பார்க்கும். அப்படிங்கும்போது ஆக எனக்கு இந்த ஈக்குவலாக இப்படி ஒரு ஆள் மனையாள் கூட இப்படி அமையணும் அப்படின்னு நினைப்பவர்கள் தான் லக்னத்தில் ராகு இருப்பவர்கள். அதனால தான் 1ல் ராகு இருந்தால் 1ல், 2ல் ராகு இருந்தால் 2ல், கேது இருந்தால் கேது லக்னத்துக்கு, அதாவது 7ஆம் இடம் இந்த மாதிரி வந்து 1ஆம் இடம், 7ஆம் இடம், ராகு கேது. அப்போ அதற்கு தகுந்தாற்போல் 7ஆம் இடத்தை அமைக்க வேண்டும், இல்லை என்றால் பிரிவு நிலைக்கு போய்விடும் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லா ஜோசியரும். அதே மாதிரி ஜாதக கட்டம், அதாவது வான்மண்டலத்தினுடைய, அதாவது சாஸ்திரம், இந்த சாஸ்திரமே ஜோதிட சாஸ்திரமே அதுதான் சொல்லுது. அதனால தான் இந்த லக்னத்தில் ராகு இருந்தால் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், கவனிக்க வேண்டிய ஒரு கட்டம் லக்னத்தில் ராகு இருந்தால். அதனால தான் உங்களுக்கு வந்து எப்பயுமே அந்த வீரிய தைரிய ஸ்தானமெல்லாம் லக்னத்தில் இருக்க முடியும் அப்படின்னு எதையுமே வந்து முட்டுட்டு போயிட்டால் கூட இவங்க போய் என்னால் முடியலன்னு யாராவது போட்டு போயிட்டால் கூட இவங்க லக்னத்தில் ராகு இருக்கிற நபர்கள் வந்து சாதாரணமாக அடங்க மாட்டாங்க. தொடர்ந்து எந்திரிச்சு போய் ஒரு கை பார்த்துருவோம் அப்படிங்கிற மாதிரி போராடி வெற்றி பெறுவாங்க. ஆனால் இவர்களுக்கெல்லாம் என்னன்னா, வாழ்க்கையின் முன்பகுதி வந்து தோல்விகள் அதிகமாக இருக்கும், வாழ்க்கையின் பின்பகுதி வந்து வெற்றிகள் அதிகமாக இருக்கும். அப்போ இதில் என்ன தெரியுது அப்படின்னா, திறமைசாலிகள். ஆக எந்த ஒரு சூழ்நிலையிலையும் வந்து அதாவது தோல்வியை விரும்பாதவர்கள், தோல்வியை விரும்பாத ஒரு நபர்கள், வெற்றியை விரும்பக்கூடிய ஒரு நபர்கள், 90% வெற்றியாளர்கள் இவர்கள் எல்லாம். ஆனால் சில விஷயங்கள் வந்து இப்போ அந்த லக்னத்தில் ராகு இருக்கும்போது அவர் எல்லாத்தையும் கொடுப்பார்,
தொலைதூர பயணம், வெளிநாடு யோகம், வீடு கட்டுவது, சொந்த மனை அமைப்பது. அப்போ இவர்களுக்கெல்லாம் எப்படியாவது வந்து ராகு கேது சம்மந்தப்படும் போது அது யாரை குறிக்கிறாரு? ராகு பாட்டனுடைய ஸ்தானம் 5ஆம் இடம் 9ஆம் இடத்தை பற்றி கூறக்கூடிய ஒரு வாய்ப்பு ராகு. அப்போ இந்த 9ஆம் இடம் 5ஆம் இடத்தையும் கால்குலேஷன் பண்ணுறக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து ராகுக்கு உண்டு. அப்போ இவங்களுக்கெல்லாம் பூர்வீகம் கொஞ்சமாவது எங்கேயாவது இருக்கும். பாட்டனுடைய சொத்து அதான் அப்படின்னு சொல்லுவாங்க. லக்கணத்தில் ராகு இருந்தால் பூர்வ சாபம், முன்னோருடைய கர்மா இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லுவார்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா பாட்டனுடைய பூர்வீகம் அப்படிங்கிறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இவங்களுக்கு. பூர்வீக சொத்து, அதாவது என்னென்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து ஒரு 75% மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பூர்வீகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். கொஞ்சமாவது இருக்கும். கோடிக்கணக்கான சொத்து கிடக்குது அப்படின்னு சொல்லலை. கொஞ்சமாவது பூர்வீகம் சார்ந்த ஒரு நிலைப்பாடு லக்கணத்தில் ராகு இருந்தால் இந்த ஜாதகர்களுக்கெல்லாம் இது மாதிரி ஏதாவது கொஞ்சமாவது இருக்கும். ஆக அதை அவர்கள் அதாவது என்ன பராமரிப்பு முறை அப்படின்னா, எங்கள் பாட்டன் சம்பாதிச்ச சொத்து, முன்னோர்களுடைய சொத்து, எந்த சூழ்நிலையும் நான் இங்கேருந்தெல்லாம் ஓட மாட்டேன், எப்படி இருந்தாலும் ஒரு கை பார்த்துட்றேன். கோர்ட்டு வழக்கு கேஸு பிரச்சனைகள் இதுக்குண்டான வாய்ப்புகள் எல்லாம் அதிகமாக ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு நபர்களும் இவர்கள்தான். அதனால தான் லக்னத்தில் ராகு நின்றால் ஜெயிக்க பிறந்தவர்கள், திறமசாலிகள். எந்த சூழ்நிலையும் ராகு பாம்பு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதனால் வந்து பாம்பு. அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த ஊர்ந்து செல்லக்கூடிய ஒரு பவர், ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா குதிரை, இதெல்லாம் நிறைய நம்ம சொல்லிகிட்டே போயிட்டுருக்கலாம். இப்போ குதிரை அப்படின்னா பார்த்திங்கன்னா பட்சி. அப்போ இது ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா இந்த ஆந்தை சூழல், அதே மாதிரி இரவு நேர பனி, ராகு ஆக்சுவலாக பாம்பு, ஆக ஊர்ந்து செல்லக்கூடிய கிரகம், இது எல்லாம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா எப்படி இருக்கும்? எதற்கும் பயப்படாமல் தைரியமாக இருட்டில் கூட ஜெயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதாவது என்னென்னா கண்ணை மூடிக்கிட்டு கூட ஒரு விஷயத்தை வந்து ஒரு யூகமாக கண்டுபிடிச்சிடுவாங்க, ஒரு யூகமாக தெரிஞ்சுக்குவாங்க. ஆக அதை ஃபேஸ் பண்ணி அடிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அது எல்லாமே இந்த ராகு லக்கணத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் மேலோங்கி இருக்கக்கூடிய நபர்கள், கப்பல் படை, தரைப்படை, இராணுவப்படை, பிசி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, இந்த மாதிரி வந்து பெரிய லெவலில் நல்ல ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க, மேலோங்கிய ஒரு நபர்களாக வெளிநாடு செல்பவர்கள், தங்கி வேலை பார்க்குறவங்க, நல்ல கல்வியாளர்களாகவும் நல்ல குணவான்களாகவும் பயப்படாத ஒரு குணவான்களாக பயந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இவர்களுக்கு நிச்சயமாக இருக்காது. தைரியசாலிகள் அப்படின்னு சொல்லலாம். முடிந்தளவு லக்கணத்தில் ராகு இருக்கிறவங்க தைரியசாலிகள், வீரியத்தன்மை உடையவர்கள். பயந்த சுபாவமெல்லாம் கிடையவே கிடையாது. குதிரை மாதிரி டக்கு போய்கிட்டே இருப்பாங்க 90லே. அந்த மாதிரி ஒரு வீரியத்தன்மை உள்ளவர்கள். ஆக சுயஜாதக பிரகாரம் அந்த ராகுனுடைய நிலை, இந்த சூழ்நிலை மாறுபடக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரலாம். இருந்தாலும் பொதுவாக லக்கணத்தில் ராகு இருந்தால் இந்த ஜாதகர்கள் எல்லாம் இவ்வாறு தான் இருப்பார்கள். ஆக இந்த உடன் இருப்பவர்கள், சகோதர ஸ்தானம், லைஃப் பார்ட்னர், இவர்கள் எல்லாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு இதில் வந்து கொஞ்சம் கடந்து செல்வார்கள். சில வாய்ப்புகள் சில வயதை கடந்து கூட சில நல்லது நடக்கும். அதனால தான் சொன்னேன், லக்கணத்தில் ராகு இருக்கிற நபர்களுக்கு அதாவது முன்காலத்தை விட பின்காலம், முதல் நிலை, இடைநிலை, கடைநிலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முதல் நிலையை விட இடைநிலை, கடைநிலை, இதெல்லாம் முதுநிலை, இதெல்லாம் வந்து ரொம்ப அமோகமாக இருக்கும், பிரமாதமாக இருக்கும். இவர்களெல்லாம் ஜெயிக்க பிறந்தவர்கள். அடுத்தபடியாக இந்த லக்கணத்தில் வந்து குரு இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாம் இப்போ வந்து பார்க்குறோம். லக்கணத்தில் குரு நின்றால் ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்கிறது? லக்கணத்தில் குரு நின்றால், குரு பார்த்தால் எந்த விதமான தடைகளையும் தகர்த்தெறியக்கூடிய ஒரு தன்மை குருவுக்கு உண்டு. மகாபாரத யுத்தம் ஆக பார்த்திங்கன்னா தேவர்களுடைய சாம்ராஜ்யம், அப்போ அவர்களுடைய ராஜா இந்த குரு. ஆக இவர் குருவாகவே இருப்பார். எப்பயுமே வந்து அந்த குரு ஆசீர்வாதம் வழங்கித்தான் பழக்கம், அரவணைத்து தான் பழக்கம், ஆதரவளித்து தான் பழக்கம். அதனால்தான் லக்கணத்தில் குரு நின்றால்
சில பேர் பார்த்தீங்கன்னா ஜோதிட சாஸ்திரம் வந்து ஜாதகமே இன்னும் எதையுமே பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்க. இப்போ லக்னத்தில் குருனா இவங்களுக்கு நோ அட்வைஸுங்கிறான். இவங்களுக்கு அட்வைஸே பண்ண முடியாது, தேவையில்லை. ஏன்னா இவர்கள் ஆசான், இவர்கள் குருநாதர், இவர்கள் வந்து அதாவது குருவை மிஞ்சிய சீடர்கள். இந்த மாதிரியெல்லாம் சில விஷயங்கள் எல்லாம் இடத்திற்கு தகுந்தாற்போல் நகர்த்தக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஜெயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எப்பயுமே குரு படி ஒரு படி மேல்படியாகவே இருக்கும். அதனால தான் லக்னத்தில் குரு இருந்தால் சாஸ்திரம் பிரகாரமே கூட நல்லதே நடக்கும். ஆக நல்லது, ஒரு சொந்த வீடு, சொந்த மனை, சொந்த வண்டி, அதிகார பீடம், நல்ல மணியால் ஆக இதுக்குண்டான ஒரு வாய்ப்பெல்லாம் அருமையாக அமோகமாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். அப்போ சுய ஜாதகத்தில் வந்து குரு சொந்த வீடா, அப்போ யாருடைய சப்ளாடு, நட்சத்திராதிபதி, உபநட்சத்திராதிபதி, அவர் நின்ற சப்ளாடு, இதை பொறுத்தவரை சுய ஜாதகத்தில் நம்ம பலனை சொல்லலாம். ஆனால் இப்போ நாம் பார்க்குறது வந்து பொதுவான ஒரு கருத்து, லக்னத்தில் குரு இருந்தால் அருமையாக இருக்கும், டாஃபாக இருக்கும், ஜாதகமே பார்க்க வேண்டியதில்லை. இப்போ லக்னத்தில் குரு இருக்கிற ஆளுக்கு வரன் அமைப்பது கூட, லக்னத்தில் குரு இருந்தால் பொண்ணை கொடுக்கலாம்யா. அதே மாதிரி வந்து லக்னத்தில் குரு இருக்குது அப்படின்னா ஒரு பொண்ணு ஒரு பையனை கட்டிக்கலாம்யா அப்படின்னா ஈஸியாக வந்து அந்த கல்யாண வரன் பார்ப்பதை கூட லக்னத்தில் குரு இருக்கிறவங்களுக்கு தேடி கொடுப்பாங்க. பொண்ணு கொடுக்குறதும் சரி, பையனை கொடுக்குறதும் சரி, இந்த லக்னத்தில் குரு இருக்கிறவங்க லக்னத்தில் குரு இருக்கிறவங்களுக்கு தேடி வரும் அதிர்ஷ்டம். அப்போ தேடி வரும், அதை அருமையான ஒரு அமைப்பு பிரமாதமாக அமையும். அதனால தான் லக்னத்தில் குரு இருக்கிறது வந்து ஒரு காந்தம், ஒரு ஈர்ப்பு. ஆக குரு ஒரு ஆசான், வழிகாட்டி, ஆக ஒரு குருநாதர், உடனே இருப்பவர்கள் போல குறிப்பாக பார்த்தோம்னா அப்பா அம்மா மாதிரி. அப்போ உடனே இருப்பவர்கள் அப்படிங்கிறது தான் இந்த குரு. மாதா பிதா குரு தெய்வம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து இந்த குரு தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி தான். லக்னத்தில் குரு இருந்ததுன்னா எதையுமே பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. அழகாக எல்லா வேலையும் நம்மளுக்கு கமிட் ஆயிரும். ஏன்னு கேட்டிங்கன்னா உயிராகிய லக்னத்தில் குரு நின்றால் அனைத்தும் வெற்றி காணக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும். இதுதான் ஜோதிட சாஸ்திரம். அப்போ லக்னத்தில் குரு இருக்கக்கூடிய ஜாதகர்கள் அனைவருமே கொடுத்து வைத்தவர்கள். ஆக இந்த குரு நீச்சமா, உச்சமா, இல்லை பங்கமா, இல்லை மைனஸ் ஆர் ப்ளஸ்ஸா, என்ன பொசிஷனில் குரு இருக்கார் அப்படிங்கிறது அது சுய ஜாதகம். ஆனால் பொதுவான இந்த கருத்து நிச்சயமாக நான் சொல்வது அனுபவபூர்வமான ஒரு உண்மை. லக்னத்தில் குரு இருந்தால் சாஸ்திரமே பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. எதை வேணுனாலும் தொடலாம், மண்ணை தொட்டாலும் பொன்னாகும். ஆக இவர்களால் எதையும் சாதிக்க முடியும். ஆக இவர்கள் எல்லாம் ஒரு பெரிய கேங் மாதிரி, ஒரு மில்லு, ஒரு நூற்பு ஆலை, அதே மாதிரி டையிங் ஃபேக்ட்ரி, இந்த மாதிரி வந்து அதிகார பீடம், ஒரு டீம், ஒரு லீடர், இந்த மாதிரி ஒரு கேப்டன், மிலிட்ரி வந்து ஒரு தலைமை தாங்கி நடத்துவது, அதே மாதிரி வந்து அயல்நாடு வெளிநாடு இதுக்குள்ள எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான உயர்வான பதவியில் இருப்பது, அதிகார பீடம், அரசு அலுவலர்களில் வேலை வாய்ப்பில் அதிகார பீடத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பு. அடுத்து வந்து மேத்தமெட்டிக்ஸ், அதாவது இந்த டீச்சிங் லைனில், அதாவது ஆசிரிய பணி, இதை வந்து முக்கியம் எடுத்து இந்த மேத்தமெட்டிக்ஸ், இந்த மாதிரி ஆராய்ச்சி திறன், இதை கண்டுபிடிப்பது, அதாவது ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிறது சயின்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னா அதாவது உள்ளுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் விஷயத்தை கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சுக்கிட்டு நுழையிறது. அப்போ லக்னத்தில் குரு இருக்கிற ஆளுங்களுக்கு இந்த மாதிரி வந்து டிசைனாக திடீர்னு வந்து தோணும். இந்த மாதிரி ஏன் இப்படி பண்ணால் என்ன, இதை கிளட்டி அங்கே போட்டினா என்ன, இதை கிளட்டி இங்கே மாட்டினா இது ஓடாதா, ஆனால் ஆராய்ச்சி திறன் பொருந்தது. அந்த மாதிரி நல்ல அருமையான ஒரு வைப்ரேட் மூடு, இந்த மாதிரி ஒரு சூழலெல்லாம் வந்து இருக்கும். லக்னத்தில் குரு இருந்தால் அப்படின்னா அந்த வரன் பார்க்கறது கூட, கொடுக்கறது கூட, அந்த கட்டிக்கிறது கூட, இந்த மாதிரி வந்து அந்த லைஃப் பார்ட்னர் இணைவது கூட இப்படியாக இருக்குது. லக்னத்தில் குரு இருக்கிற ஆளுங்கள் நல்ல சேர்க்கைகள் இருக்கும். அப்போ நல்ல துணை இருக்கும், நல்ல நட்பாளர்கள் இருப்பார்கள், நல்ல ஆசான்கள் இருப்பார்கள், நல்ல ஆசிரியர்கள் இருப்பார்கள். ஆக மாணவர்களுக்கு ஒரு நல்ல ஆசிரியர், ஒரு நல்ல ஆசிரியருக்கு நல்ல ஒரு மாணவர், ஆக நல்ல மனைவிக்கு ஒரு நல்ல கணவர், ஒரு நல்ல கணவருக்கு நல்ல ஒரு மனைவி. ஆக இவர்களுக்கெல்லாம் இந்த 5ஆம் இடம் என்பது புத்திரஸ்தானம், குழந்தைகளினுடைய ஸ்தானம் கூட அமோகமாக இருக்கும். ஏனென்றால் இந்த புத்திரஸ்தானாதிபதியே குருதான். ஆக அவரே வந்து இதில் வந்து உச்சம் பெற்று நின்றால் லக்னத்தில் மிகுந்த அமோகமாக இருக்கும். குழந்தைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன், நல்ல பிள்ளைங்களை பெற்றிருக்கிறியா நீ அப்படின்னு சொல்லுவாங்க.
நல்ல குழந்தைங்க, அவங்க குழந்தைங்கள்லாம் நல்லா படிச்சிருக்குது, நல்ல வேலைக்கு போகுது, நல்லா சம்பாரித்து கொடுக்குது, பெற்றவங்களெல்லாம் வச்சுக்கிட்டே சோறு போடுது அப்படின்னா புண்ணியவான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா லக்னத்தில் குரு இருக்கிற நபர்கள். அப்பா அம்மா அப்படின்னா மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முறையை, அந்த ஒரு விஷயத்தை, அந்த வரிகளுக்கு ஏற்றாற்போல் இவர்களுடைய நடத்தைகள் எல்லாம் நிச்சயமாக இருக்கும். ஆக இந்த மாதா பிதா, முதல் தெய்வமே மாதா பிதா, அப்பா அம்மா. அப்போ எப்பயுமே பார்த்தீங்கன்னா அப்போ மாதா பிதா அப்படிங்கிறது தான் அங்கே நம்ம அம்மா அப்பா இப்படி வந்து அதாக முதல் தெய்வமே அவர்கள் தான். அவர்களை வணங்க வேண்டும், அவர்களை ஆதரிக்க வேண்டும், அவர்களுக்கு உணவூட்ட வேண்டும், அவர்களை அனாதை இல்லத்தில் விடக்கூடாது, அவர்களை அனாதையாக தவிக்க விடக்கூடாது, அவர்களை முறையாக பராமரிக்க வேண்டும், அவர்களுடைய நல்ல ஆசீர்வாதத்தை முழுமையாக பெற வேண்டும். இப்படியெல்லாம் நினைக்கக்கூடியவர்கள் யார் என்றால் லக்னத்தில் குரு உள்ள நபர்கள். ஆக இவர்களுக்கெல்லாம் இயற்கையாகவே இந்த குருனுடைய ஆசீர்வாதம் கிடைத்துவிடும். இவர்கள்தான் அப்படி வச்சுருப்பாங்க. ஆக இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு அனுபவம் உண்மையிலேயே லக்னத்தில் குரு நின்றால், ஆக இந்த ஜாதகர் நிச்சயமாக இப்படித்தான் இருக்கும், இதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆக இவ்வளோ ஒரு விஷயம் இருக்கும் பார்த்திங்கன்னா, அந்த பிள்ளைங்களுடைய லைனில் சகோதர சகோதரிகளுடைய லைனு, மாதவ அப்பா அம்மா, அதே மாதிரி நல்ல நட்பு, நல்ல சிநேகத்தை இருக்கும். இவங்கெல்லாம் செலெக்ஷன் பண்ணுறதே பார்த்திங்கன்னா அந்த 4ஆம் இடம் வலுத்து நின்றால், 4ஆம் பாகங்கிறது சுகஸ்தானம். அப்போ இவர்களுக்கெல்லாம் அந்த லக்னத்தில் குரு உள்ள நபர்களுக்கெல்லாம் 4ஆம் பாகம் வலுத்தே நிற்கும். அதே மாதிரி 5ஆம் பாகம் புத்திரஸ்தானம், குழந்தைகளுடைய ஸ்தானம் வலுத்தே நிற்கும். இதெல்லாம் நீங்கள் பார்த்தாவே தெரியும். அதேமாதிரி பூர்வ புண்ணிய ஸ்தானம், முன்னோருடைய சாபம் கர்மா அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் குரு பார்த்தால் கோடி நன்மை, தெரிச்சுக்கிட்டு ஓடிடும். அதனால் இதெல்லாம் எப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, லக்னத்தில் குரு நின்று, லக்னத்தில் நின்றால் அந்த அதிகாரம் எல்லாம் குருவால் அங்கே நடக்கும். ஆதலால் லக்னத்தில் குரு நின்றால் நிச்சயமாக ஜாதகர்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து தெரிந்து கொண்டால் இன்னும் நல்லது. அதனால் லக்னத்தில் குரு இருந்தால் இவ்வாறு தான் இருப்பார்கள், இவ்வாறு தான் இருக்கிறார்கள் என்பது என்னுடைய அனுபவபூர்வமான ஒரு உண்மை. இந்த அனுபவம்தான் இந்த லக்னத்தில் குரு நின்றால் இப்படி இருக்கும் என்பதை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். அடுத்தபடியாக நாம் இந்த லக்னத்தில் சனி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது இந்த லக்னத்தில் சனி என்பது, சனி பார்த்திங்கன்னா சொந்த வீடு மகரம் கும்பம், இந்த சனிக்கு சொந்த வீடு. அப்போ சனிக்கு உச்ச வீடு. அப்போ சனிங்கிறது மாந்தி, சனி மெதுவாக நகரக்கூடிய கிரகம். இப்போ இந்த சனி என்பது அவர் தான் தெய்வம், முதல் தெய்வம். அப்போ வான்மண்டலத்தில் 12 ராசியில் 9 கிரகத்தில் சனி மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் சனி தான். அப்போ சனி தான் தெய்வம், சனி தான் கடவுள், சனி தான் நல்லவர், சனி தான் யோக்கியமானவன், சனி தான் ஜட்ஜ்மெண்ட்டு, சனி தான் ஹைகோர்ட்டு, சனி தான் சர்ச்சு. ஆக இந்த சனியை பற்றி நாம் சொன்னால் நிறையா சொல்லிகிட்டே போகலாம். ஆக சனி ஒரு அமோகமான நல்ல தீர்ப்பு வழங்கக்கூடிய ஒரு சனி பகவான். இந்த மெயினாக 9 கிரகத்திலேயே இந்த சனி தான் முக்கியமான ஒரு கிரகம். 100க்கு 100% சனி தான் அனைத்தும். ஒரு மனிதனுடைய, ஒரு ஜாதகருடைய பிறப்பு முதல் இறப்பு வரை அனைத்தும் ஒருங்கே நின்று வழி நடத்தி கொண்டு போய் எல்லாத்தையுமே பஸ்பம் பண்ணுற ஒரு கிரகம், அள்ளி கொடுக்கக்கூடிய கிரகம், பஸ்பம் பண்ணக்கூடிய ஒரு கிரகம், எறும்பு முதல் யானை வரை இப்படி நிறையா இப்படி சொல்லிகிட்டே போகலாம் உதாரணத்துக்கு. ஆக இது எல்லாம் லக்னத்தில் சனி நின்றால், ஆக முக்கியமாக சனிக்கு இவ்வளவு வேலை, சனிக்கு தான் அதிகமான முக்கியத்துவம். சரி, இந்த சனி லக்னத்தில் நின்றால் பல வேடங்களை எல்லாம் போடும், பல விஸ்வரூபங்கள் எல்லாம் எடுக்கும். ஆக பல ஆக்டெல்லாம் கட்டும். சொல்கிறாங்க இல்லையா, 4 வேஷம் போடும் அப்படின்னு.
கதாநாயக வேஷம், கதாநாயகி வேஷம், காமெடி வேஷம், வில்ல வேஷம், குணச்சித்திர வேடம் அப்படின்னா இந்த அதிகமாக இந்த நையாண்டி நக்கலு விக்கலு அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இது எல்லாமே லக்கணத்தில் சனி இருக்கிற ஆளுங்க தான் பண்ணுவானுங்க. ஆக பண்ணுவார்கள் அனைத்து நபர்களும். சிறியவர் முதல் பெரியவர் வரை லக்கணத்தில் சனி உள்ள நபர்களை கவனி. இவர்களெல்லாம் கவனிக்கப்பட வேண்டிய நபர்கள். இந்த 12 ராசியிலையும் நாம் பொதுவாக இந்த லக்கணத்தை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். லக்கணத்தில் இந்த கிரகங்கள் இருந்தால் எவ்வாறு இருக்குங்கிறத துல்லியமாக பேசிகிட்டு இருக்கிறோம். லக்கணத்தில் சனி இருந்தால் என்ன பண்ணும் அப்படிங்கிறத தெளிவாக நான் கொடுத்துட்ருக்குறேன். நிச்சயமாக மக்களே இதை கவனித்து செயல்படவும். ஆக நிச்சயமாக இந்த சனி, இப்போ நான் இந்த சொல்லிகிட்டு இருந்த அத்தனை வேடதாரியும் சனி தான். அப்போ ஆட்கொள்ளக்கூடிய கிரகமும் சனி தான். அதனால் இந்த லக்கணத்தில் சனி இருந்தால் எப்படி இருக்குன்னா, கஞ்ச பயலாக இருப்பானுங்க, பொய்யை அதிகமாக பேசுவாங்க. ஆக இந்த 2 பாயிண்ட் மெயினாக எடுத்துங்க. லக்கணத்தில் சரி நின்றால் சுயநலம் அதிகமாக இருக்கும். இப்போ மெயின் பாயிண்ட் இதெல்லாம். ஆக கஞ்ச பயனாக, அதாவது கஞ்சத்தனம் அதிகமாக இருக்கும், சுயநலம் அதிகமாக இருக்கும், நான் எனது எனக்கு நான் தான் அப்படிங்கிற ஒரு ஹெட்வெயிட்டு அதிகமாக இருக்கும். இவங்களெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு செயல்படணும். அப்போ லக்கணத்தில் சனி இருக்கிற ஆளுங்கள்லாம் எல்லாம் இப்படி தான் இருப்பாங்களா அப்படின்னா, இது நான் இது பொதுவான ஒரு கருத்தை தான் நான் சொல்கிறேன், என்னுடைய அனுபவத்தையும் சொல்கிறேன். லக்கணத்தில் சனி இருந்தால் உங்களுடைய சுய ஜாதகத்தை கவனி. லக்கணத்தில் சனி இருந்தால் இப்படித்தான் ஆக்டிவிட்டிஸ், இப்படித்தான் இருக்கும் உங்களுடைய நிலை. ஆக இவர்களிடையே இந்த யார் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுடைய மனதை பொறுத்து. ஆனால் உண்மை அதுதான். லக்கணத்தில் சனி இருக்கிற ஆளுங்க இப்படி தான் இருப்பாங்க. இதுதான் உண்மை, முற்றிலும் உண்மை. ஆக இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சுயநலமாக பெரிய கோட்டையெல்லாம் பிடிக்கணும், நான் தான் எல்லாம், ஆக எதையும் நான் தான் பண்ணுவேன், எனது தான், நான் சொல்கிறது தான். ஆக இப்படியெல்லாம் ஆசை, சுயநலம், இது கஞ்சத்தனம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா இருக்கும். சில பேர் குருவி சேர்த்துற மாதிரி நிறைய சேர்த்துவான். பணம் எந்த இடத்துல செலவு பண்ணணுமோ அந்த இடத்துல செலவு பண்ண மாட்டான், எந்த இடத்துல கொடுக்கணுமோ அந்த இடத்துல கொடுக்க மாட்டான், மொத்தமாக சேர்த்து அள்ளிட்டு போய் கொட்டிட்டு போயிடும். இதே இந்த சனி தான் அதிகம் பண்ணுறாரு. இந்த சனி தான் இவனை பண்ண சொல்கிறாரு. கஞ்சத்தனம் பண்ணுறது, சுயநலம் பண்ணுறது, நான் பிடிச்ச மசாலுக்கு 3 கால் தான் அப்படியே நிற்கிறது, நான் சொல்கிறது தான். ஆக இந்த சனி லக்கணத்தில் இருக்கிற ஆளுங்களாம் நல்லா கவனிங்க. அவங்க சொல்கிறத மட்டும்தான் கேட்கணும். அவங்க சொல்கிறத பிறர் கேட்கணும். பிறர் சொல்வதை அவர்கள் கேட்க மாட்டார்கள். அதற்கெல்லாம் 99% வாய்ப்பே இல்லை. ஆக ஏன்னா ஆட்சி வீடுன்னு சொல்லுவாங்க. லக்கணத்தில் சனி இருந்தால் நான் தான்டா, வாக்குச்சாரம் சனி. ஒரு லக்கணத்தில் சனி அப்படின்னா 2ஆம் இடம்ங்கிறது குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானம். 2ஆம் இடம் லக்கணம், வாக்குஸ்தானம். ஆக இந்த 2 இடத்தையும் அனலைஸ் பண்ணிங்கன்னா சனியை பற்றி, அப்போ சனி கேது, அப்போ சனி சூரியன், இது எல்லாம் ஏதோ ஒரு ஆக்டிவிட்டீஸில் ஏதோ சம்மந்தப்படாத ஒருத்தருக்கு வாக்குச்சாரம் அமையாது, ஒரு ஜோதிடம் சொல்வது கூட. ஆக ஒருத்தன் சொல்லலாம், இவன் நீ சொன்னால் பழிச்சிருது, நீ சொன்னால் கேட்கும், நீ சொன்னால் பழிக்குது அப்படின்னா, இதெல்லாம் இவங்கெல்லாம் கவனிங்க. லக்கணத்தில் சனி இருக்கிறவங்கெல்லாம் சில பேர் பார்த்தீங்கன்னா, நீ வாய் வைக்காதரா, வாய் வச்சா அப்படியே போயிடும் அப்படிம்பாங்க. ஆனால் அதுவும் உண்மைதான். வாக்கள சனி, நாக்கள சனி. ஆக வாக்கள சனி, நாக்கள சனி, லக்கணத்தில் சனி நின்றால் இவர்கள் எல்லாம் இவ்வாறு தான் இருப்பார்கள். ஆக இவர்களிடையே கவனம் தேவை. எந்த சூழ்நிலையிலையும் அவங்ககிட்டலாம் கொஞ்சம் கரெக்டாக லக்கணத்தில் சனி இருக்கிற ஆளுங்கன்னாவே ஆக லக்கணத்தில் சனி இருக்கிற நபர்களும் சரி, அப்போ லக்கணத்தில் சனி இருக்குது அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிறவங்களும் சரி, ஆக நண்பர்களும் சரி, நல்ல உறவுகளும் சரி, இல்லை லைஃப் பார்ட்னர், குடும்பம், ஆக குழந்தைங்க, ஆக சிறியவர் முதல் பெரியவர்கள் அனைத்து நபர்களுமே இதை கவனித்து அதற்கு தகுந்தாற்போல் தன்னை மாற்றிக்கொண்டு இவர்களிடையே எப்படி நடந்து கொண்டால் இவர்கள் நம்மளை ஏற்றுக்கொள்வார்கள் என்பதை தெரிந்து புரிந்து இவர்களிடையே இந்த சனி லக்கணத்தில் இருக்கக்கூடிய நபர்களோடு தொடர்பு
தொடர்பு வைத்து கொள்ள வேண்டும், ட்ராவல் செய்ய வேண்டும், தொடர்ந்து பயணிக்க வேண்டும். இல்லை என்றால் யாராலையும் முடியாது. இவர்கள் எல்லாம் ஆண்டவனுக்கே ஐடியா கொடுக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் இந்த லக்கணத்தில் சளியும் உள்ள நபர்கள்தான். உடல் எடை, சளி, இரும்பல், அதே மாதிரி தலைக்கு தண்ணி ஊற்றுறது, அதே மாதிரி சின்ன சின்ன சளி தொந்தரவு, இரும்பல், விஷஜுரம், இந்த மாதிரி சில பிரச்சனைகள் எல்லாம் இவங்களுக்கெல்லாம் அதிகமாக இருக்கும். இவங்கெல்லாம் சகடையில் பிறப்பாங்க. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நீர் சகடை, தண்ணி தோஷம், நீர் சகடை அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதனால் இந்த சனி சம்மந்தப்பட்டால் லக்னத்தில் சனி இருந்தால் இவ்வாறு இருப்பார்கள். இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். முன்னோருடைய கர்ம பலன்களையும் இவர்களை எடையும். இந்த பிரச்சனைகள் எல்லாம் வரும் இந்த லக்கணத்தில் சனி உள்ள நபர்கள் எல்லாம். ஆக இவர் கோடீஸ்வரர்களாக, குபேரனாக, பெரிய நபர்களாக வாழக்கூடிய ஒரு கனவு, அந்த ஒரு கட்டம் இவர்களிடையே நிறைய இருக்கும். ஆனால் ஒரு பழமொழி கேட்டார் போல் இருப்பார்கள். ஆக எவ்வளோதான் அவங்ககிட்ட கத்தையாக கிடந்து என்னையா பிரயோஜனம், 10 பைசா யூஸ் கிடையாதியா அப்படிங்கிற மாதிரி அந்த குடும்பமே சொல்லும், உடனிருப்பவர்களே சொல்லுவாங்க. ஆனால் இவர்கள்லாம் நான் போய் கோட்டை பிடிக்கிறேன்னு இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா ஓரமாக வந்து உட்காந்து ஒப்பேரியெல்லாம் வைப்பானுங்க. ஆக இந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடிய நபர்கள் லக்கணத்தில் சனி அவரை வந்து பெரிய லெவலில் பக்குவமாக அதை பயன்படுத்தினால் குபேரனாகவும் ஆக்கிரும். அதே லக்கணத்தில் இருக்கிற சனி வாயடக்கம், கையடக்கம், சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல், இடத்திற்கு ஏற்றாற்போல் காசு பணம் குடுக்கல் வாங்கல், எந்த இடத்துல மனைவி எப்படி வச்சுக்கணும், குழந்தைய எப்படி வச்சுக்கணும், யாருக்கு எப்படி ஐடியா கொடுக்குறோம், ஆசான் எப்படி வச்சுக்கணும், ஒரு ஜோதிடர், ஐயர், ஆசான், குருநாதர், அதே மாதிரி வந்து சித்தர்கள், இவர்களை எல்லாம் எப்படி வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னா ஒரே மாதிரி போட்டு ஒரே உருட்டி எல்லாம் ஒரே மாதிரி நிறைவேற்றிட்டு போனால் ஒன்றுமே இருக்காது. இதையெல்லாம் புரிந்து கொண்டு அவர்களுடைய தன்மைக்கு ஏற்றாற்போல் இந்த லக்கணத்தில் சளியும் உள்ள நபர்கள் எல்லாம் தன்னை மாற்றிக்கொண்டு செயல்பட்டால் நிச்சயமாக ஒரு குபேர வசியம், குபேர ஜாதகம் ஹை லெவலில் கூட கொண்டு போய் தொழிலில் முன்னேற்றம், ஒரு 1000 பேர்த்துக்கு வாழ்க்கை கொடுக்கக்கூடிய ஒரு முன்னேற்றமான ஒரு பாதை, நல்ல உயர்வான ஒரு வழிக்கு கூட போகக்கூடிய ஒரு வாய்ப்பு நிச்சயமாக புரிந்து கொண்டு செயல்பட்டால் நிச்சயமாக இந்த லக்கணத்தில் சனி உள்ள நபர்கள் எல்லாம் அடுத்த ஒரு கட்டத்தில் நல்ல ஒரு வாய்ப்புகள் எல்லாம் தக்க வைத்து கொள்ளலாம் என்பது உண்மை. அடுத்தபடியாக நாம் இப்போது காண்க இருப்பது வந்து லக்கணத்தில் புதன் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்ப்போம். இந்த லக்கணத்தில் புதன் இருந்தால் அப்படின்னா புதனும் ஒரு வாக்குச்சாரம் சொல்லக்கூடிய ஒரு இடம்தான். புதன்கிறது அழிகிரகம், அதாவது இரட்டை வேடம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இரட்டை வேடம் அப்படின்னு போடக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புதன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மிதன ராசியும் கன்னி ராசியும் இந்த புதனுக்கு சொந்த வீடு, உச்ச வீடு. ஆக இந்த புதன் வந்து எல்லா வேடமும் கொடுக்கக்கூடிய ஒரு திறமைசாலின்னு சொல்லலாம். அதாவது என்னென்னா சத்தியவான் சாவித்திரிகள், அதே மாதிரி வந்து ஆர்ட்ஸு, மேத்தமெட்டிக்ஸு, குணச்சித்திர வேடம், கதா ஆசிரியர், இந்த மாதிரியெல்லாம் கற்பனை கதா ஆசிரியர், இதுக்குண்டான இந்த மோட்டிவெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. இடத்திற்கு தகுந்தாற்போல் தன்னை பச்சோந்தி போல் மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு குணாதிசயமெல்லாம் கொண்டவர்கள் இந்த லக்கணத்தில் புதன் உள்ள நபர்கள். ஆக இவர்களெல்லாம் படிப்பாளிகள், அதாவது கவிநயம், கவிஞர்கள் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதே மாதிரி சிந்தனை சிற்பி, அப்துல் கலாம் மாதிரி அப்படின்னா அவரை அப்துல் கலாம் அப்படின்னா அந்த அந்த அதுக்கு ஒரு ஈக்குவலாக கொண்டு போகக்கூடிய ஒரு தன்மை கொண்டவர்கள் கூட இவர்கள் எல்லாம் அறிவாளிகள் அப்படிம்பாங்க. கவுட்டியாக வேலை செய்யண்டா அப்படின்னா புதன் இருந்தால் அப்படி வேலை செய்யுமா. ஆனால் அதே புதன் வந்து இடம் மாறும் இரட்டை வேடம் புதன், ஆண் கிரகம் பெண் கிரகம் இரண்டையும் சேர்த்து சிவனும் சக்தியும் அங்கே புதனுக்குள் உண்டு. ஆக சிவன் கோயில் வழிபாடு அதிகமாக இருக்குது இவங்களுக்கெல்லாம். இந்த லக்கணத்தில் புதன் இருக்கிற ஆளுங்கள்லாம் ஈஸ்வரன் கோயில், அதான் சிவன் கோயில், பார்வதி பரமசிவன் வழிபாடு அதிகமாக இருக்கும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் அனுகிரகம் அதிகமாக இருக்கும். இதையெல்லாம் புரிந்து கொண்டால் ஆக இந்த இரட்டை வேடம் இடத்திற்கு தகுந்தாற்போல் குடும்பத்தை பராமரித்து நல்ல முறையில் சீரமைத்து குழந்தைகளை நல்ல வழிகாட்டியாக, மேலோங்கிய ஒரு அறிஞர்களாக, நல்ல படிப்பாளிகளாக, ஒரு அரசு அலுவலர்கள், அரசு வேலை, அதிகார பீடம் அமைத்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்புடையவர்களாக இந்த லக்கணத்தில் புதன் இருப்பவர்கள் எல்லாம் நிச்சயமாக அவர்கள் எல்லாம் சிறப்பான ஒரு முறையில் அழகாக திட்டமிட்டு செயல்பட்டு ஜெயிக்கக்கூடிய ஒரு நபர்கள் இவர்கள் எல்லாம். ஆனால் இவர்களுக்கும் அந்த வாக்குச்சாரம் உண்டு. அதனால தான் அந்த நைன்ஸ் அப்படிங்கிறது அழிகிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. புதனை வந்து இன்னொரு பேரும் அந்த புதனுக்கு அழிகிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வேடம் அப்படின்னா இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்குவாங்க. அந்த சினிமா கலைத்துறை, அதே மாதிரி அந்த கதை எழுதுறது,
இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் நிறைய பண்ணக்கூடிய ஒரு திறமைசாலிகளாக இருப்பார்கள். இவர்கள் நல்ல படிப்பாளிகளாகவும் இருப்பார்கள். அதே மாதிரி குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஆண் பெண் அப்படிங்கிறது, அதாவது நாட்டு நடப்பு அப்படின்னா இந்த சொல்கிறாங்க இல்லையா, வான்மண்டல ஆராய்ச்சி அப்படிமா, சயின்டிஸ்ட் அப்படி வச்சுக்கலாம். அப்போ இதுக்குள்ளே அந்த சயின்டிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ப்பை வந்து எடுத்து இது இப்படி போனால் இது சரியாக இருக்கும் அப்படின்னா, இந்த வான்மண்டலம் இப்போ இங்கே போய் பார்த்தீங்கன்னா சந்திர மண்டலத்தில் என்ன இருக்குது, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல காற்று இருக்கா, ஒரு மனிதன் வாழ முடியுமா அப்படிங்கிற மாதிரி இது எப்பயோ ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரியெல்லாம் சில ஆராய்ச்சி திறனெல்லாம் இந்த லக்கணத்தில் புதன் இருக்கிறவங்களுக்கு கவுட்டி கவுட்டியாக வரும். அப்போ இந்த மாதிரியெல்லாம் சில விஷயங்கள் எல்லாம் நல்ல யூகமாக, நல்ல திடகாத்திரமாக, நல்ல அருமையான ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஏன்னா இவர்களுக்கெல்லாம் இந்த லக்கணத்தில் புதன் இருக்கிற ஆளுங்களுக்கெல்லாம் இந்த 5ஆம் இடம் 9ஆம் இடம் வந்து அருமையாக வேலை செய்யும். ஏன்னு கேட்டிங்கன்னா குரு ஆசீர்வாதம் நிறைஞ்சிருக்கக்கூடிய நபர்கள் இவர்கள். இந்த வாக்கில் வந்து ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த இடையில ஒரு விஷயம் என்ன பண்ணுவாங்க, இடத்திற்கு தகுந்த மாறுறாங்கன்னு சொல்கிறேன் பார்த்தியா, அதுதான் அந்த இரட்டை வேடம்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு. இந்த லக்கணத்தில் புதன் இருக்கிறவங்க சொல்லிட்டேங்க அதை காப்பாற்றணும்பா. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, சொல்லிட்டேன் அதை காப்பாற்றியே ஆகணும் அப்படிங்கிற அந்த பிடிவாதம் அது அப்படியே இருக்கும் நிச்சயமாக வந்து. அப்போ அந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதில் ட்ராவல் பண்ணுவாங்க. அப்போ பொய்யா ஒரு கருத்தை சொன்னால் பிடிக்காது. என்னங்க நீங்கள் இப்படியெல்லாம் சொல்கிறீங்க, நான் ஏற்கனவே சொல்லிட்டு போயிட்டேன்ல, இதை பண்ணலாம் இதை செய்யலான்னு சொன்னேன்ல, அப்புறம் திடீர்னு நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, மறுத்து பேசினால் ஒரு சொன்ன கருத்து ஏற்கனவே ஒரு ஓகே கொடுத்துட்டாங்கன்னா அடுத்து போய் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புன்னா திடீர்னு டக்கு டக்குன்னு மாற மாட்டாங்க, அதில் அப்படியே ஸ்ட்ராங்காக உட்காந்துருப்பாங்க. ஆனால் மாறும்போது தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய குணாதிசயம் இயற்கையாகவே இவர்களுக்கு உண்டு. அதனால் இந்த லக்கணத்தில் புதன் இருக்கிற நபர்கள் ஆண் பெண் இருபாலாரும் நிச்சயமாக தப்பித்து கொள்வார்கள். அதான் கழுவுணுமே இல்லை நழுவுணுமேனு சொல்கிறது. அப்போ இவர்கள் எல்லாம் தப்பித்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு. எது துன்பம் வரும்போது, சிக்கல் வரும்போது சீறி பாய்ந்த காளை போல் தாண்டி எட்டி குதித்து தப்பிச்சு ஓடி போயிடுவாங்க. ஆக இந்த புதன் 2 வேலையும் அவர் செய்வார். ஆக சீரியும் பாய்வார். அதே மாதிரி சில விஷயத்தை வீரியத்தன்மையோடு, அதாவது அதை அனுசரித்து அட்ஜஸ்ட் பண்ணி அதை வந்து அப்படியே கரெக்ட் பண்ணி போட்டு வெற்றி கொடியை கையில் பிடிச்சிடுவார், ஜெயிச்சும் காட்டுவார். ஆக இவர் என்ன பண்ணுவார், அமைக்கையும் கொண்டு போவார், ஆக எடுத்தும் கொண்டு போவார். ஆக இது வந்து கீழேயும் போகாது மேலேயும் போகாது, அந்தரத்தில் நிற்கிற மாதிரி நடுமத்தியில் அப்படிங்கிற மாதிரி ஜென்ரலாக. ஆக எதிரியும் உண்டு, பகையாளி, அதை பகையாளிங்கிறவனும் உண்டு, நண்பனும் உண்டு. அப்போ இந்த 2 பேர்த்தையுமே பக்கத்துலேயே அருகில் வைத்து கொள்ளக்கூடிய ஒரு குணாதிசயம் கொண்டவர்கள். ஏன் இவனுக்கு தகுந்த மாதிரி அவங்ககிட்ட கரெக்டாக கொண்டு போயிடுவாங்க, இவனுக்கு தகுந்த மாதிரி இதை கரெக்டாக கொண்டு போயிடுவாங்க. ஆக அந்த பேச்சாற்றல் நயமாக இருக்கும், வசிய பேச்சாற்றலாக இருக்கும், இந்த ஈர்ப்பு நிலை அதிகமாக இருக்கும், புரிந்து கொள்ளல் அதிகமாக இருக்கும். ஆக இடத்துக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக பறிப்பாங்க. ஆக ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா முன்கூட்டியே நல்லா ஆராயக்கூடிய ஒரு பண்பும் அறிவும் வந்து திறனாக இருக்கும். ஏன்னா நட்பு கிரகமாகிய சனியினுடைய அந்த ஆதரவும் இதெல்லாம் வந்து பிரமாதமாக போய் அங்கே கொடுக்கவங்க கரெக்டாக, அதாவது ஊக்குவிக்கக்கூடிய ஒரு பவர் அது. அதனால் சனியும் புதனும் தன்னை விட்டு போகாதுன்னு ஒரு பழமொழியே சொன்னான். இது வானசாஸ்திரத்தினுடைய விதி இல்லை, டோட்டலாக ஒரு பழமொழியே இது வச்சுருக்காங்க நம்ம முன்னோர்கள் சித்தர்கள் வந்து. அதாவது சனியும் புதனும் தன்னை விட்டு போக, சனியினுடைய முழு அனுகிரகமும் இந்த புதனோடு ஈர்ப்பு நிலைக்கு போகிறதுனால இவர்கள் எல்லாம் ஜெயிக்க பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் புதன் நீச்சம் பட்டாலும் நீச்ச பங்க யோகம். ஆக எந்த சூழ்நிலையும் வீழ்ந்து வீழ்ந்து எழுந்து வெற்றியை நாட்டக்கூடிய ஒரு திறமசாலிகள் லக்கணத்தில் புதன் இருந்தால் இதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆக அடுத்தபடியாக இப்போது நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஒரு கிரகம் வந்து கேது. சரி, லக்கணத்தில் கேது நின்றால் எவ்வாறு இருக்கும்? அப்போ பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த கேது வந்து என்ன கிரகம்? ஞானக்காரகனாகிய கேது. அப்போ இந்த கேது அப்படிங்கிறது எண் அப்படிங்கிறது 7, 7ஆம் நம்பரை குறிக்கக்கூடியது கேது. இந்த கேது என்பவர் ஞானக்காரகர், சாயா கிரகம், வீடு அல்ல. எப்படி வேணாலும் இவர் வந்து போடுவார். அதாவது என்னன்னா எப்படி போட்டாலும் எந்த குழி எப்படி வேணாலும் குழி மேடு ஏற்ற இறக்கம்
இதை எல்லாமே பார்த்தீங்கன்னா சமமாக நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு, எல்லாம் ஒரே நேரமாக நிறைவேற்றி போகிற ஆள் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனை சிற்பின்னு சொல்லலாம் இந்த கேது. இப்போ இந்த கேது லக்கணத்தில் இருந்தால் எப்படி இருப்பாங்க? அப்போ சிந்தனை சிற்பியாக தான் இருப்பாங்களா? கண்டிப்பாக ஞானக்காரகனாகத்தான் இருப்பார்கள். எப்போ பார்த்தாலும் ஒரு ஆராய்ச்சியிலேயே இருப்பானுங்க. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த லக்கணத்தில் கேது இருக்கிறவங்க எப்போ பார்த்தாலும் கவட்டியாக ஞானம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். இந்த ஃப்ரண்ட் வேலை செய்கிறதில்ல, பேக் வேலை செய்யும். அதாவது சிறுமூளை பகுதி அதிகமாக வேலை கொடுக்கக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட், ஒரு பெரிய சயின்டிஸ்ட் யாரான்னு கேட்டால் லக்கணத்தில் கேது இருக்கிற ஆளுங்க தான். இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க இல்லையா, கலர் கலராக கவட்டியாக வேலை செய்யுதுடா, எப்போ பார்த்தாலும் புலம்பல்லையே இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் பிறரை புலம்புடுறதுலேயே நம்பர் ஒன்னாக இருப்பாங்க. ஆக இவனும் புலம்பிக்கிட்டே இருப்பான், அடுத்தவங்களையும் புலம்புட்டுக்கிட்டே இருப்பான். இவனும் சந்தோஷமாக இருக்க மாட்டான், அடுத்தவனும் சந்தோஷமாக இருக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப அறிவாளியாம். ஆக கலர் கலராக கவட்டியாக அறிவு வேலை செய்யுது. ஞானம் அதிகமாக போச்சு. இந்த கேது உச்சம் பெற்று கேது ரொம்ப அதிகமாக கேது போய் முத்திருச்சுன்னா சைக்கோவாகிடுவான், மெண்டல் ஆகிடுவான். ஆக இது பாருங்கள், இந்த லக்கணத்தில் கேது எவ்வளோ வேலை பண்ணுது அப்படின்னு. ஆக இவர் ஞானக்காரகன் அப்படிங்கிறது பொதுவாக அவர் ஞானம், அதாவது ஒரு மனுஷனை சிந்திக்க செய்கிற ஒரு மூளைக்கு வேலை கொடுக்குற ஆள் கேது. இதை பார்த்து செய்யா, அவசரப்படாத, இப்படி செஞ்சால் இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சிந்தனை சிற்பிங்கிறது அதுக்கு தான் அந்த பேர். லக்கணத்தில் கேது இருக்கிற ஆளுங்க சிற்பி தான். ஆக ஒரு ஆர்ட்ஸு. ஆக இவர்களெல்லாம் சிலை வடிப்பவர்கள், அழகு சிலையை செதுக்குபவர்கள். கோபுரம், சிலை, கோயில், ஆன்மீகம் இந்த மாதிரி லைனுக்குள்ளெல்லாம் நிறையாக அடிபணிந்து அங்கே இருக்கிறது எல்லாம் தனக்கு அதை ஆட்கொண்டு அதுக்குள்ளேயே வாழக்கூடிய ஒரு மனித உள்ளங்கள். சிறியவர் முதல் பெரியவர் வரை லக்கணத்தில் கேது உள்ள நபர்கள் எல்லாம் இப்படி தான் இருப்பாங்க. இந்த லக்கணத்தில் இருந்தால் 7ஆம் இடத்துல ராகு இருக்கும். அப்போ 7ங்கிறது லைஃப் பார்ட்னர். இவருடைய செலெக்ஷன் கூட 7ஆம் இடம் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், நான் ஞானியாக இருக்கிறேன், நீயும் ஞானியாக இருக்கணும், நான் ஒரு அறுவை சிகிச்சை நிபுணராக இருக்கிறேன், ஒரு டாக்டரு பிஹெச்டி பண்ணிருக்கிறேன், அப்போ எனக்கு வரக்கூடிய ஒரு மனையாள் கூட இப்படி இருக்கணும். இந்த மாதிரி செலெக்ஷன், தேர்ந்தெடுத்தல் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு ஞானம். அதனால தான் அதை ஞானங்கிறான். அப்போ இவங்க பார்த்திங்கன்னா இவங்க முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா சிவில் சம்மந்தப்படுறது, மேப்பு, இந்த மாதிரி அதாவது ஆராய்ச்சி மேப்பு, இந்த மாதிரி ஒரு முக்கியமான லைனில் பெரிய இடத்துல மேலிடத்துல ஒரு அதிகார பீடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பார்கள். இதே மாதிரி லக்கணத்தில் கேது இருக்கிற நபர்களுக்கும் முன்னோருடைய கர்மா அதிகமாக, பூர்வீக சொத்து, பூர்வீக ஸ்தானம் இதெல்லாம் கொஞ்சமாவது எங்கேயாவது ஏதாவது ஒன்று இருக்கும். இந்த இருக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இவங்களுக்கெல்லாம். அப்போ பாட்டி முன்னோருடைய லைனு. அப்போ கேது அப்படிங்கிறது இன்னொன்று என்ன குறிக்கும்? பாட்டி. அப்போ பாட்டியினுடைய ஸ்தானத்தையும் இந்த கேது குறிக்கும். அப்போ எப்பயுமே பெண் அதே மாதிரி அந்த சம்மந்தப்படக்கூடிய பாட்டி, அப்போ முன்னோருடைய லைனுக்குள்ளே ஏதாவது ஒரு தாய் வழி லைனில் ஏதாவது பூர்வீக சொத்து, இப்போ மாமச்சன வழியில் ஏதாவது ஒரு சொத்து பத்து, ஏதாவது ஒரு பங்கு ரொம்ப நாளாக இழுத்துக்கிட்டே இருக்குதுங்க, இதெல்லாம் சரி வருமா அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஒன்று இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அதிகபட்சம் கண்டிப்பாக இருக்கும். அதனால் அந்த பூர்வீகம் அப்படிங்கிறத சார்ந்து இவர்கள் இருப்பார்கள் ஏதோ ஒரு வகையில். ஆனால் சொந்த மனையோ, சொந்த வீடு, வெளிவாய்ப்பு, அவுட் ஆஃப் ஏரியா, வெளிநாடு வேலை பார்க்குறது, இந்த படித்த சயின்டிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வெளியில் போய் நல்ல ஒரு சம்பளத்துக்கு வெளிநாடு வேலை பிரம்மாண்டமாக போய் பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாம் லக்கணத்தில் கேது உள்ள நபர்கள் தான். 90% அதிகமாக இவர்கள் எல்லாம் வேலை வாய்ப்புகள் அதிகம் பெறுவார் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஏன்னா இவர்களை புரிஞ்சுக்கிட்டு இவர்களுக்கு கரெக்டாக ஆனால் இவங்க எடுத்துக்கிற ஆளும் அதே மாதிரி ஆள் தான். இந்த புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக நம்மளை நல்லா கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறவங்களோட சேர்க்கைகள், இந்த நட்புகள் அதிகமாக இருக்கும். ஒரு தொடர்பு நிலை அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இந்த 4 அப்படிங்கிற 4ஆம் பாகம் வேலை செய்யும் இவர்களுக்கு. அப்போ லக்கணத்தில் கேது இருக்கிறவங்களுக்கு இந்த 4ஆம் பாகம் அப்படிங்கிறது வேலை செய்யும். இப்போ 4ஆம் பாகங்கிறது என்ன? சொந்த மனை, சொந்த வண்டி. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அந்த வண்டி பாருங்கள் ஒரு திரளாக இருக்கும். அந்த வண்டி
வித்தியாசமான ஒரு வண்டியை வச்சு ஓட்டுவாங்க. இந்த வித்தியாசமாக பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி இந்த மாதிரி யாரும் வச்சுருக்காத ஒரு வண்டி, யாரும் இயக்காத ஒரு காரு 4 சக்கரம், அதாவது இந்த 2 வீலர் 4 வீலர் அப்படிங்கிற மாதிரி வாய்ப்பு இதெல்லாம் குறைபாடு இல்லாமல் இருக்குதுங்களுக்கெல்லாம். இந்த மாதிரி எல்லாம் அருமையான ஒரு வாய்ப்பு இருக்கும். ஆக இவர்களிடையே ஒரு விஷயம் என்னன்னா, பிடிச்சது என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் அதிகமாக டைம் கொடுப்பாங்க. இப்போ அதிகமாக என்னப்பா முடிவு பண்ணிட்டியா, ஓகேவா அப்படின்னா டக்குன்னு எடுத்தோடனே அந்த முடிவுக்கு வரமாட்டாங்க. இருங்க நான் சொல்கிறேன் அப்படிமா. அப்படி ஏன்னு கேட்டிங்கன்னா ஞானம் லக்கணத்தில் கேது இருக்கிறவங்க டக்குன்னு எடுத்தோடனே எடுத்தங்கிற மாதிரி டக்குன்னு போகவே முடியாது. அப்போ இவங்க எல்லாம் 2 வேலையாக பண்ணுவாங்க. அப்போ இவங்களுக்கு அதே மாதிரி தான் முதல் நிலை. ஆக என்ன ஆகும், உட்காந்திக்கும். அடுத்து 2ஆம் நிலை அப்படின்னா போக போக ஏஜ் ஆக 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 பள்ளி பருவம் அப்படியே தாண்ட அதாவது ஆரம்ப பாடசாலை, நடுநிலை பள்ளி, உயர்நிலை பள்ளி, பட்ட படிப்பு, அடுத்து வந்து மேலே ஏதாவது PhD பண்ண முடியுமாங்கிற அளவுக்கு அப்படியே மெல்ல 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 இவர்கள் எல்லாம் சிந்தித்து பொறுமையாக செயல்பட்டு மேலோங்கி நிற்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த லக்கணத்தில் கேது இருக்கிற ஞானக்காரகன், அதாவது குடியிருக்கக்கூடிய இந்த லக்கணத்தில் கேது இருக்கிற நபர்கள் எல்லாம் இப்படித்தான் இருப்பார்கள் என்பதில் சந்தேகமில்லை. ஆக தனிப்பட்ட கருத்துங்கிறது உங்கள் சுய ஜாதகத்தில் இது வந்து மாறி இருக்கலாம், அது எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் லக்கணத்தில் கேது இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து இவர்களெல்லாம் இப்படித்தான் இருப்பார்கள் என்பதில் சந்தேகமில்லை. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, இப்போ இந்த லக்கணத்தில் வந்து சுக்கிரன், அப்போ இந்த லக்கணத்தில் சுக்கிரன் இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்குறோம். இப்போ சுக்கிரன், அப்போ யார் அவர் சுக்கிரன்? சுக்கிரன் வந்து ஒற்றைக்கண், அசுரர்களின் குரு, துலாம் ராசி, ரிஷப ராசி, இந்த வீடுகளுக்கெல்லாம் சொந்தக்காரர் சுக்கிரன். ஆக இவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த 1000 கண் படைத்த ஈர்ப்பு நிலை வசியம், காந்தம், காந்த வசியம், லவ்ஸு, அதே மாதிரி எந்த ஒரு சூழ்நிலையிலையும் வசீகரமான ஒரு பேச்சாற்றல், ஈர்ப்பு நிலை, காந்தம் அப்படின்னா என்ன, அது காந்தம் அப்படி வச்சிங்கன்னா ஒட்டிக்கும். அந்த மாதிரி ஒரு பவரேஷன் இயற்கையாகவே சுக்கிரனுக்கு உண்டு. இவர் அவ்வளவு பெரிய மேன்மையுடைய அசுகா சூரன், சூரர்களுக்குள்ளா அரசன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லக்கணத்தில் சுக்கிரன் நின்றால் இவர்களெல்லாம் அதிவேகமாக குபேரவசியம் பொருந்திய நபர்களாக இருப்பார்கள். இந்த சுக்கிரன் லக்கணத்தில் இருந்தால் வசி லைன் வந்து இயற்கையாகவே அதிகமாக வந்துடும். அடுத்தது பார்த்திங்கன்னா, சுக்கிரனோடு செவ்வாய் தொடர்பு கொண்டால் லவ்ஸு 90% அதிகமாக இருக்கும். ஆக அவர்களுடைய விருப்ப பிரகாரம்தான் செயல்பாடுகள் இருக்கும். நான் என்ன நினைக்கிறேனோ அதை தான் நான் பண்ணுவேன். நான் எதை படிக்க நினைக்கிறேனோ அதை தான் நான் படிப்பேன். நான் எந்த மனை, அதாவது ஒரு ஏஜ் பருவம் வந்த பின்பாடு லைஃப் பார்ட்னர் அப்படிங்கிறது எனக்கு எது பிடிக்குதோ அதுதான் நான் ஓகே கொடுப்பேன். ஆனால் ஓகே கொடுத்தா அதை வந்து நீங்கள் வந்து செயல்பட வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து முன்னோர்கள் பெரியோர்களுக்கு. ஆக பெரியவங்க கூட வந்து இந்த ஆசீர்வாதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சுக்கிரன் லக்கணத்தில் இருந்தால் இவர்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்களெல்லாம் கூட அடக்கிடுவாங்களாம். ஆக அடிட் பண்ணக்கூடிய ஒரு திறமசாலிகள் எல்லாம் யார் என்று பார்த்தால் லக்கணத்தில் சுக்கிரன் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்கக்கூடிய ஜாதகர்கள் தான் என்பதில் சந்தேகமில்லை. ஆக சுக்கிரன் ஒரு ஈர்ப்பாளர் தான். அதே மாதிரி அறுவை சிகிச்சை அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்ட்டு, இருதயனுடைய பார்வை கொண்டவர். அதே மாதிரி வந்து இந்த தண்டுவடம், சிறுமூளை பகுதி, இதுக்குள்ளெல்லாம் மெயின் கான்செப்ட் அடி வயிறு, உயிர்நிலை, இதையெல்லாம் வந்து தக்க வைத்து இதர்களுக்கெல்லாம் ஆசை, காந்தம், உயிரோட்டம், ஆக இது எல்லாம் வந்து ஈர்ப்பு நிலை, ஆக ஒரு அதிவேகமான ஒரு காந்தம், ஈர்ப்பு, இதையெல்லாம் வசீகரம், இதையெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு நபர்கள் எல்லாம் லக்கணத்தில் சுக்கிரன் என்றால் இவர்கள் எல்லாம் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இவர்கள் எல்லாம் இப்படித்தான் இருப்பார்கள். ஆக இந்த சுக்கிரன் என்பதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் சுக்கிரன். அப்போ அதனால் வந்து இந்த லக்கணத்தில் சுக்கிரன் இருக்கிற ஆளுங்களுக்கு நோ அட்வைஸ் எதுவும் பண்ண வேண்டியது இல்லையா. ஏன், அவர்களே அட்வைஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நபர்கள், அவர்களே பிறருக்கு மேலோங்கிய ஒரு அதிகாரத்தை அதாவது அபூர்வமான ஒரு சிந்தனைகள், அதிவேகமான ஒரு வசீகர புத்தி,
ஆக ஒரு ஜனனம் முதலே, அப்போ ஒரு ஜாதகம் வந்து ஜனன காலம் அப்படின்னு, ஒரு குழந்தை ஜனனமாகும் போது ஜனன ஜாதகம் லக்கணத்தில் சுக்கிரன் நின்றார் அப்படின்னு என்ன இருக்கும், அவருடைய பார்வை கூட ரொம்ப வந்து காந்த பவராக இருக்குமா, ஈர்ப்பு நிலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குமா சுக்கிரனுக்கு. இன்னையாது அசுரகுரு சுக்கிரன் ஒற்றைக்கண் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது மகாபாரத யுத்தம், ராமாயணம், இது எல்லாமே. அப்போ இவருக்கு எப்படி வசீகரமான ஒரு தோற்றம், ஒரு புத்தி இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் அப்படின்னா 1000, அதாவது 1000 கண்ணையும் ஒருங்கே ஒரு ஒற்றை கண்ணால் ஈர்த்து அந்த ஒரு வசீகரமான ஒரு பவரை எல்லாம் அத்தனை நாயன்மார்களையும் உள்ளடக்கி செயல்படுத்தக்கூடிய ஒரு குருநாதர் அசுரகுரு. ஆக இந்த சுக்கிரன், அதனால தான் இவர்களுக்கு இந்த லக்னத்தில் வந்து சுக்கிரன் இருந்தால் இயற்கையாகவே இவர்களுக்கு வந்து அது வந்துடுமா, படிப்படியாக வந்துடும். சொல்லியெல்லாம் கொடுக்க வேண்டியது இல்லையா, இயற்கையாக வந்துடும். அப்படின்னா அந்த மெயின் பட்டம் வாங்கிறது, டபுள் பட்டம், டிகிரி, மேல் படிப்பு. அதே மாதிரி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது நரம்பு சம்மந்தப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதே மாதிரி வந்து ஜவ்வு, நரம்பு, இந்த தண்டுவடம், ஸ்பெஷலிஸ்ட்டு, இந்த மாதிரி வந்து எடுக்கிறது, சிறுமூளை பகுதி, பேக் சைடு, தண்டுவடம், இந்த மாதிரி நரம்பு பகுதி, இதெல்லாம் வந்து முக்கியமாக ஆளக்கூடிய ஒரு வாய்ப்பு. அடிவயிறு, உயிர்நிலை அப்படிங்கிற மாதிரி, யூரின் பை, கிட்னி பை, இதையெல்லாம் வந்து ஆளக்கூடிய ஒரு பவர் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஆதலால் இந்த லக்னத்தில் சுக்கிரன் இருக்கிற ஆளுங்கள்லாம் பெரும்பாலும் அறுவை சிகிச்சை, பைபாஸ் சர்ஜரி, முக்கியமான மேலோங்கிய டாக்டர்கள் ஆக பெரிய ஆளுங்களாக இருப்பார்கள். அதே மாதிரி வந்து அரசியல்வாதி அப்படின்னா இன்றைய எம்எல்ஏ நாளைய மினிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி, நாளைய அமைச்சர், எம்பி, அமைச்சர். அதே மாதிரி வந்து இந்த மாதிரியெல்லாம் வந்து மேலோங்கி டக்குன்னு ஒரு வசீகர தோற்றத்தால், வசீகர பேச்சால் நிறைந்த ஒரு பேச்சாற்றல், பேச ஆரம்பிக்கவே மாட்டாங்க, அமைதியாக இருப்பாங்க. அதே மாதிரி வந்து பேச ஆரம்பித்தா அத்தனை கூட்டத்தையுமே அவங்க வந்து அடிமையாக்கிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு திறமைசாலிகள் அடிட் பண்ணுறதில் மிக மிக திறமைசாலிகள்னு சொல்லலாம். ஈர்ப்பதில் ஒரு ஆணாக இருந்தாலும் ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஒரு 5 நிமிஷம் பேசுனீங்களா, ஆக அது வந்து சகோதரத்துவமாக மாறலாம், லவ்ஸாகவும் மாறலாம். ஆக எப்பயுமே பார்த்தீங்கன்னா அந்த ஈர்ப்பு நிலை கொஞ்சம் அதிகமாக கொண்டவர்கள் எல்லாம் இவர்கள், ஜெயிக்க பிறந்தவர்கள் எல்லாம் இவர்கள். ஆக இந்த லக்னத்தில் சுக்கிரன் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் ஜெயிக்க பிறந்தவர்கள், வசீகர தோற்றம் கொண்டவர்கள், அழகு தோற்றம் கொண்டவர்கள், வெண்மையான நிறம், அழகு தோற்றம், வட்ட வடிவம், சுருட்டை முடி, ஆக இதெல்லாம் வந்து பக்குவமான உடம்பு, கட்டழகு, ஆக இதெல்லாம் கொண்ட ஒரு நபர்களாக இந்த லக்னத்தில் சுக்கிரன் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் இப்படித்தான் இருப்பார்கள் என்பதில் என்னுடைய அனுபவ கருத்தும் கூட சேர்ந்து மக்களாகிய உங்களுக்கு இதை பகிர்ந்து வழங்குகிறேன். மீண்டும் ஒரு நல்ல ஆன்மீக தகவல்களோடு உங்களை சந்திக்க வருகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.